परमात्मने नमः। हरिः ओम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वाम् अनुसन्तधामि भगवद्गीते भवद्वेषिणी। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटा जयत्रतजला गान्धारनीलोत्फला शल्यग्रागवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरननदी कैवर्तः केशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानगकेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके षड्जनषट्पदैः अगरः पेवीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं विमलप्रध्वंसि न श्रेयते। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमगं वन्दे परमानन्दमाधवं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुवन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। वंशीविभूषितकरान् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलादरोष्टात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्माद्विनिश्रुताः सर्वोपनिषदो गावः प्रोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सस्तुधी भोक्ता दुग्धं गीतामृतं महत्। एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं यदेवस्य सेवा। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्। हरे रामेति कृष्णेति
நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. கலையே சுந்தராகாரம் ததைகப்ரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. பகவானுடைய ஒரு உயர்ந்த ஒரு கட்டாட்சத்தினால நமக்கு சத்சங்கம் லபிச்சு, பாகவதம் பொதுவாக பாகவத பாராயண பிரவச்சனங்கள் நடந்து முடியும் பொழுது பகவத்கீதை பக்தி யோகம் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் தசமஸ்கந்தத்தை உபன்யாசம் பண்ணி ஒரு தலை கட்டினோம் முடிஞ்ச வரைக்கும். இருந்தாலும் பகவான் தானே உட்கார்ந்துட்டு சொன்ன பகவத்கீதையை ஸ்மரண பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த பகவத்கீதையை ஸ்மரண பண்ணணும் அப்படிங்கும் பொழுது பகவான் கீதையில கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்று 3 விதமான யோகங்களை சொல்றான். இதுல கர்மயோகம் அப்படிங்கிற விஷயத்தை பகவான் சொல்லும் பொழுது நமக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யணும் அப்படிங்கிறது அதுல முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா வேதத்திலேருந்து வருது. வேதத்துக்கு தான் சாஸ்திரம் என்று பெயர். அந்த வேதம் அப்படிங்கிறது அபௌருஷேயம், அது பகவானுடைய மூச்சு காத்தாகவே. அந்த வேதத்திலேந்து சாஸ்திரங்கள், சாஸ்திரத்திலேந்து இதிகாச புராணங்கள் என்று இப்படி ஒன்னுலேந்து ஒன்று, ஆனா எல்லாத்துக்கும் மூலம், எல்லா தர்மத்துக்கும் மூலம் வேதம் அப்படிங்கிற அந்த பரம பிரமாணமான வேதம். வேதத்துக்கு எது பிரமாணம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆகாசத்துல சூரியன் தெரியறது, உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற பொருள்களை பார்க்கறதுக்கு சூரிய ஜோதியினால பார்க்கிறோம். சூரியன் தெரியறதுங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு யாராவது கேட்பானோ? அதுபோல வேதம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கு, ஸ்வயம் பிரமாணமா அப்படிங்கிறது வேதத்துக்கு தனித்த ஒரு பெருமை. அந்த வேதம் எந்த பிரபுவை கொண்டாடுறதோ அந்த பிரபு இங்க உட்கார்ந்துண்டு ஸ்ரீ பகவானு வாச்ச அப்படின்னு நம்மளிடத்துல பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற வியாஜத்துல நமக்கு சொல்றான், கிருஷ்ணன் சொல்றான். அதுவும் சொல்ற இடம் ஒரு யுத்த பூமியில குருக்ஷேத்திர யுத்தத்துல சொல்றான். அதனால நல்லா ஆலோசனை பண்ணி பார்க்கணும். அப்படின்னா கர்மயோகம் அப்படிங்கிறது செய்யற செயல் எல்லாத்தையும் கிருஷ்ணனுக்கு அப்படின்னு அர்ப்பணம் பண்ணணும். அப்ப அந்த செயல்கள் செய்யும் பொழுது 2 விதமான விஷயங்கள் வரலாம். ஒன்று என்ன அப்படின்னுட்டா, செயல்கள் செய்யும் பொழுது அந்த செயல்கள் செய்யும் பொழுது செய்யறதுல உள்ள பலன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? குழந்தைய வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை நல்லவனா வளரணும் அப்படிங்கிறதும், படிச்சு நல்ல உத்தியோகத்துல வரணும் அப்படிங்கிறதும் குழந்தை வளர்க்கறதுக்கான பலன். அந்த குழந்தை வளர்த்ததுக்கான பலன்ல உள்ள உத்தேசத்தை விட்டுட்டு அதை தியாகம் பண்ற. தியாகம் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, ஒருவேளை அது வேண்டாம், புள்ள எக்கடகட்டு போகட்டும் அப்படின்னு இல்லை, அவன் சிறந்தவனா வரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் செய்து, ஆனா சிறந்தவனா வருவானா வரமாட்டானா அப்படிங்கிற விஷயத்த கண்ணங்கிட்ட அர்ப்பணம் பண்றது. அப்படிங்கிற விஷயத்துல நம்ம செய்யற காரியங்களுடைய பலன் அத்தனையும் கிருஷ்ணனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது கர்மயோகத்துல உண்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பலனை உத்தேசிச்சு காரியங்கள் செய்யறோம் இல்லையா? பலனை உத்தேசிச்சு செய்யக்கூடிய காரியங்கள், குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு யாகம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கினா இந்த யாகம் பண்ணினா குழந்தை பிறக்கும், இந்த செய்கைகள் செய்தா, இந்த பூஜை பண்ணினா இன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த பூஜைகளையோ அந்த யாகங்களையோ யஜ்ஞங்களையோ விட்டுடுற. இப்படி 2 விதமா, ஒன்று பலன் கிடைக்கிற எந்த பலனை உத்தேசித்து செய்கிற செயல்களையும் கிருஷ்ணனுக்குன்னு கொடுத்து விடுறது, அதை செய்யறது இல்லை.
இன்னொன்னு என்னன்னா, எல்லா காரியங்களையும் நமக்கு எது விதிச்சிருக்கோ அதை செய்து அதனுடைய பலனை கிருஷ்ணனுக்கு கொடுக்கும். அதனுடைய பலனை கிருஷ்ணனுக்கு கொடுக்குறது. அதனால கீதையில பகவான் சொல்லும் பொழுது காரியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவையோ விதுகு என்று சொல்றாங்க. காரியங்களை உத்தேசிச்சு குழந்தை பிறக்கணும், வீடு கட்டணும், எதிரிகள் ஒழியணும், எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகணும், எனக்கு புகழ் வேணும் அப்படின்னு அதை உத்தேசிச்சு நாம செய்யக்கூடிய செயல்களை துறக்கிறது காமியானாம் கர்மணாம் நியாசம். அத காமியத்தோட செய்யற கர்மங்களை துறக்கிறது சந்நியாசம் என்று பகவான் சொல்றார். அப்ப செய்யற செயல் எல்லாத்துக்கும் ஒரு பலன் உண்டு. அந்த சர்வ கர்ம பல தியாகம் அப்படிங்கிறத தியாகம் என்று சொல்றான் பகவான். அப்போ இந்த ரெண்டு வித்தியாசம், சந்நியாசி யார் தியாகி யார் அப்படிங்கிற விஷயத்துல வரும்பொழுது சர்வ காரியங்களுடைய பலனையும் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்றவன், சர்வ கர்மாக்களையும் விட்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்வ கர்மாக்களையும் பலன், இந்த பலனை உத்தேசிச்சு நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்துல நிற்கக்கூடியவனுக்கு சந்நியாசி என்றோம். அப்ப சன்னியாசிங்கிற டெஃபினேஷனே என்னன்னா, அவன் வீட்டில் இருக்கானா காவி கட்டினுட்டானா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, யாருடைய ஹிருதயத்துல விருப்பு வெறுப்புகள் இல்லையோ உத்தமமான சன்னியாசி என்று பகவான் காட்டுறார். அதனால கர்மயோகம் அப்படிங்கிறது நம்ம மனசுனால கர்மா பண்ணலாம். கர்மானா செயல். நான் இந்த உபன்யாசத்துல உங்களுக்கு வேதாந்த பாடம் எடுக்கிறதுக்காக வரல. பகவானிடத்துல நமக்கு அன்பு உண்டாகணும். எந்த காரியம் பண்ணினாலும் பகவானை நினைச்சுண்டு பண்ணணும். அதுதான் பாகவதத்தினுடைய பிரயோஜனம். ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷணம் என்று பாகவதம் முதல் அத்தியாயமே சொல்றது. என்ன காரியம் பண்ணினாலும் அதுல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருப்தி உண்டாகணும், கிருஷ்ணனுக்கு திருப்தி உண்டாகணும் அப்படிங்கிறது. பரமேஸ்வரன் ஆலாகலம் அப்படிங்கிற விஷம் வந்தது. இந்த ஆலாகலம்ங்கிற விஷத்தை பரமேஸ்வரன் எடுத்து தன்னுடைய வாயில போட்டுண்டார். உடனே பவானி பக்கத்துல இருந்து சாட்சாத்து பார்வதி தேவி அதை அனுமதிச்சாள் அப்படின்னு பாகவதம் சொல்றோம். மற்ற புராணங்கள்லாம் கையை தடுத்துட்டா, தொண்டையில நின்னுடுச்சு அப்படின்னு சொல்றது. பாகவதம் அப்படி சொல்லல. பாகவதம் பரமேஸ்வரனுடைய பெருமை தெரிஞ்சதுனால சொல்றது. பிரபாவஜ்ஞாம் அனுமோதிதாம் அன்பமோதிதாம் என்று. பிரபாவஜ்ஞாம், இவருடைய பிரபாவம் தெரிஞ்சவள். என்ன பிரபாவம் தெரிஞ்சவள் பரமேஸ்வரன் அப்படின்னா, மற்ற தேவர்கள் எல்லாம் அமிர்தம் சாப்பிட்டு தான் அமரர்கள். இவர்கள் விஷத்தை சாப்பிட்டாலும் பரமேஸ்வரன் சம்பு அமரான் அப்படிங்கிற தன்னுடைய பர்த்தாவனுடைய பெருமை, கபாலீஸ்வரனுடைய பெருமை தெரியுமா? அந்த நீளமான அந்த விஷம் அவருக்கு தொண்டையில போய் நின்னுடுச்சு அப்படிங்கிறது சரித்திரம். அப்போ அந்த அது கூட எப்படி விளங்குறதுன்னு ஸ்ரீ பாகவதம் சொல்றது. சச்ச சாதோர் விபூஷணம் என்று சொல்ற. அந்த அவருடைய கண்டத்துல இருக்கக்கூடிய அந்த நீளமானது சாது பூஷணம். அவர் ஒரு துளசி மாலை போட்டுண்டா மாதிரி அவர் ஒரு விஷத்தினால ஒரு கண்டத்துல வச்சுட்டு நீலகண்டன் 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 என்று அவருக்கு ஒரு பெருமை, ஒரு பிரக்யாதி. ஆனா அவரிடத்துல போய் அவர் ஆம்படையா தாயார் அம்பாள் கேட்கும் பொழுது அந்த சமயத்துல பரமேஸ்வரன் சொல்றார், நான் அந்த விஷம் சாப்பிட்டது எதுக்காக அப்படின்னா சர்வாத்மா ஹரிஹி பிரியதாம், சர்வபூதங்களுக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த ஹரி சந்தோஷப்படணும். ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷணம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த லோகம் பூரா இந்த விஷத்தினால பாதிக்கப்படுறது. என்னால் அந்த விஷத்தை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு உண்டு. நான் அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் கைலாசபதி தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்துருக்கேன். அப்ப லோகத்தை காக்கிற பொறுப்பு நாராயணனுக்கு. யார் லோகத்தை காப்பாத்துறதுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது நாராயணனுடைய செயல். அந்த செயல்னால நாராயணன் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தஸ்மாத்து இதம் கரம் புஞ்சே என்று அந்த விஷத்தை எடுத்து அவர் லகுவா சாப்பிட்டுட்டார் பரமேஸ்வரன். அதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, எந்த காரியம் பண்ணினாலும் லோகம் க்ஷேமமா இருக்கணும், லோகம் க்ஷேமம். அப்ப கர்மாங்கிறது மனசுனால பண்ணலாம். மனசுனா எண்ணங்கள், வாக்குனால கர்மா பண்ணலாம், உடம்புனால கர்மா பண்ணலாம். 3 விதமா தான் கர்மா பண்ண முடியும். பாப்பமோ புண்ணியமோ சம்பாதிக்கிறதுக்கு இந்த 3 வழிகள் தான் இருக்கு. உடம்புனால பாபமும் பண்ணலாம், புண்ணியமும் பண்ணலாம். பாபம் புண்ணியம் ரெண்டுத்துக்கும் எது ரெஃபரன்ஸ் அப்படின்னு வேதமே ரெஃபரன்ஸ்.
வேதத்தை எது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோ அது பாபம், வேதத்தில் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்றதோ அது புண்ணியம், அது செய்ய வேண்டியது கர்த்தவியம் என்று சொல்றா பெரியவாள். அதுபோலதான் மனசு, அதுபோலதான் மனசுன்னா எண்ணங்கள், அதுபோல நம்மளுடைய வாக்கு, இது 3 நாள கர்மா பண்ணி அந்த கர்மா பண்ணும் பொழுதே அந்த கர்மாவினுடைய பலன் ஈஸ்வர பிரீத்தி, ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு கர்மாவை ஆரம்பிச்சு நாராயணாயேதி சமர்ப்பயாமி என்று அந்த நாராயணனுக்கு சமர்ப்பணம் பண்றேன். காயேன வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாது கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்றோம். ஆனா மனசுனால செய்யற கர்மாக்கள் எல்லாத்தையும் நாராயணனிடத்துல நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது கர்மயோகம். அந்த கர்மயோகம் நம்மளை பண்ண விடாம இருக்கிறதுக்கு காரணம் ஆசை. அந்த காமமும் குரோதமும் நம்ம ஹிருதயத்தில் இருக்கு. ஜென்ம ஜென்மாந்தரங்களாக இந்த 6 எதிரிகள், அந்த 6 எதிரிகள் காமம் குரோதம் அப்படின்னு 2 வருது. அதனால அந்த காம குரோதாதிகளை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆச்சாரம் என்று வச்சிருக்கா பெரியவாள்லாம். அந்த காலத்துல இந்த டியூட்டியை முடிச்சுட்டு தான் பெரியவாள்லாம் பேசுவா, நம்மளை தொட விடுவா, மடி உடுத்திப்பா. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா தன்னுடைய சொதர்மத்தை பண்றது, நான் பண்றேங்கிறது கிடையாது, நம்ம பண்ற வழியும் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல அவர்கள் செய்யக்கூடியதுக்கு ஆச்சாரம் என்று பெயர். அதனாலதான் ஆச்சார பிரபவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுர் அச்சுதஹா என்று சொல்றாங்க. அதனால ஆச்சாரம் இல்லை அப்படின்னு, ஆச்சாரம்னா என்ன அப்படின்னா சுயநலம். இது பண்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், இது எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுட்டா கர்மயோகம் பண்ண முடியாது. அப்ப கர்மயோகம் பண்ணணுமாகில் எல்லாரும் சொல்லிக்கிறா, அவளை கர்மயோகி கர்மயோகின்னு சொல்லிக்கிறா. கர்மயோகம் பண்ணணுமாகில் அதுக்கு ஆச்சாரம். ஆச்சாரம் அப்படின்னா என்னன்னா சுயநலம் இருக்கக்கூடாது. சுயநலம் இருக்கக்கூடாது அப்படின்னா காமம் குரோதம் அப்படிங்கிற 2 விஷயம் அழியணும். இது எவ்வளவு கஷ்டம், என்னைக்கு அழியும் அப்படின்னு தெரியாது. கிருஷ்ண கிருபையினாலதான் நமக்கு ஆச்சாரம் உண்டாகும். கிருஷ்ண கிருபையினாலதான் நமக்கு காம குரோதாதிகள் அழியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அது கர்மயோகம். அதுக்கு அடுத்தபடியா பகவான் சொல்றது பக்தி யோகம் அப்படின்னு 6வது அத்தியாயத்துல பகவான் அர்ஜுனனை நீ கண்ணை மூடின்னு உட்கார்ந்து போறா, கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு நீ தியானம் பண்ணி தனியா ஒரு இடத்துக்கு போயிடு, நீ ஒரு ரூபத்தையோ ஒரு மந்திரத்தையோ நீ தியானம் பண்ணு அப்படின்னு பகவான் தியான யோகம் சொல்லித்தரார். இந்த தியான யோகத்தை தான் பொதுவா பக்தி யோகம் அப்படின்னு, தியானத்தோட கூடின யோகம். இது அஷ்டாங்கங்கள் உள்ளது, 8 அங்கங்கள் உள்ளது. இந்த 8 விதமான படிக்கட்டுகள் உள்ளது. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி என்று 8 விதமான படிக்கட்டு. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்படிங்கிற முதல் 5, அதுக்கு மேல தாரண தியானம் சமாதி அப்படிங்கிறது. யமம்ங்கிறது ஆரம்பிச்சு நம்மளுடைய உடம்ப கண்ட்ரோல்ல கொண்டு வரதுலேருந்து, மனசை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுலேருந்து, இந்திரியங்களை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுலேருந்து, பொய் சொல்லாம இருக்கிறதுல ஆரம்பிச்சே அது எது வரைக்கும் போறதுன்னா மனசுல எண்ணமே இல்லாம பரமாத்மா சுரூபமாகவே ஆகிறது சமாதி. அப்ப அந்த சமாதி நிலைக்கு போய் பகவானுடைய திருவடியை அடைகிறார்கள். சமாதிக்கு ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு இந்த காமக்ரோதாதிகள் ரூபமான எத்தனையோ ஜென்மாக்கள் அவன் சம்பாதிச்சதான ஒரு பாபம், அவனுடைய வாசனைகள் அழிஞ்சு போயிடும். அதுதான் தியான யோகத்தினுடைய அந்த நிலையில தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற பெரியவாள்லாம் இருந்தா. சமாதிக்கு போயிட்டு அவளுடைய சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பூர்வ ஜென்மாலேருந்து அவளுக்கு என்னென்ன வாசனைகள் இருந்ததோ எல்லாத்தையும் அழிச்சுட்டு அதுக்கப்புறமும் மனுஷ ரூபத்திலேயே அவள் லோகத்துல இருந்தா. பரமாச்சாரியால போன்ற மகான்கள், ரமணரை போன்ற மகான்கள், அதுதான் அவளுடைய ஒரு பெரிய ஒரு பெருமை. அதுக்கு தான் ஜீவன் முக்தர்கள் என்று பெயர். உடம்பு இருக்கும் பொழுதே அவளுக்கு கைவல்யம், இங்கேயே அவளுக்கு மோட்சம். மோட்சம்ங்கிறது அவளுக்கு தனியா கட்டி வைக்கல, இங்கேயே சமாதி சித்திச்சுடுத்தவள். பரமாத்மாவோடையே அவர்கள் இணைஞ்ச நிலையில இருக்கார். சதாசிவ பிரம்மேந்திராள் போன்ற பெரியவாளுடைய சரித்திரங்களை படிக்கும் பொழுது நமக்கு இது கிடைக்கிறது, இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது கிடைக்கிறது. என்ன காரணம்னா இது என்னுடைய சரீரம் அப்படிங்கிற எண்ணம் போயிடுச்சு. எல்லா காமத்துக்கும் அடிப்படை காமம் ஆசை எதுனா இது என் சரீரம் அப்படிங்கிற எண்ணம். அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை
அறுத்துடுறார்கள் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு கருத்து தெரியறது. இந்த அஷ்டாங்க ரூபமான தியான யோகத்தை தான் பகவான் சொல்றான் யோகி. இதை செய்யறவனை யோகி என்று சொல்றான். பொதுவா யோகம் அப்படின்னாலே பகவான் கர்மயோகத்தை தான் சொல்றான். என்ன காரணம் அப்படின்னா கர்மயோகம் தான் எல்லாருக்கும் செல்லுபடியாகும். நம்ம எல்லாருமே 99% பீப்புள் குடும்பஸ்தர். அதனால நம்ம கண்டிப்பா கர்மா பண்ணணும். கர்மாங்கிறது நமக்கு இயற்கை. நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத்து காரியத்தேஹி அவசக் கர்ம என்று பகவான் கீதையில சொல்றான். சர்வை பிரகிருதி ஜெயிர் குணைஹி என்று நேச்சுரலாவே நம்மளை கேட்டுண்டா மனசு திங்க் பண்றது, நம்ம கேட்டுண்டா காது ஒரு விஷயத்தை கேட்கறது, நம்ம கேட்டுண்டா நம்மளுடைய ஹிருதயத்துல சிந்தனைகள் உண்டாகிறது. அதனால இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. மனசுல எண்ணம் இல்லாத ஒரு நேரம்ங்கிறது கிடையாது. சில பேருக்கு தூக்கத்துல கூட மனசு ஓடிட்டு இருக்கு, தூக்கத்துல கூட சொப்பனம் காண்றா. அப்போ அதனால எண்ணங்கள் இல்லாம பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு பகவான் அதை நிகாப்படுத்தினார். அதனால கர்மயோகம் எல்லாருக்கும் உள்ளது, ஆனால் எல்லாரும் செய்யக்கூடியது, ஆனால் செய்ய முடியாதது. என்ன காரணம் அப்படின்னா அவளுக்கு சுயநலம். அந்த சுயநலத்தை மாத்துறதுக்கு கிருஷ்ணனிடத்துல நமக்கு அன்பு ஏற்படும். கிருஷ்ணனிடத்துல அன்பு ஏற்படும் பொழுதுதான் அந்த சுயநலமானது கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. அதுபோல பக்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகம், தியான யோகம் சொன்னேன். அதுக்கு அடுத்தபடியாக ஞான யோகம் அப்படின்னு சரீரம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற விஷயத்துல அவர்கள் போய் நின்றுடுறார்கள். அந்த நிலை தான் ஆதிசங்கர பகவத் பாதாள அந்த காப்பாளிகர்கள் வெட்டும் பொழுது கூட இந்த சரீரத்துல நான்கிற எண்ணம் இல்லாம தேகாத்ம பாவம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தார். ஜடபரதருடைய சரித்திரத்துல வருது. ரமண பகவானுடைய சரித்திரத்துல சார்கோமா ஆபரேஷன் பண்ணும் பொழுது தேகாத்ம பாவத்தை விட்டுட்டு யாரோட உடம்புலயோ யாருக்கோ பண்றா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கார். இது மகான்களால தான் பண்ண முடியும். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி. இது கீதாச்சாரியனே அதை சொல்றார். இந்த நிலை நம்மளால பேச முடியுமே தவிர அதை மனசுனால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா பிறந்ததுலேருந்து இது என் உடம்புன்னு ஊறி போயிருக்கு. மாத்துல வர ஒரு பல்லிக்கு கூட ஒரு எறும்புக்கு கூட நம்ம அப்படி தட்டினா அது அண்ணண்ட நகர்ந்து போறது. என்ன காரணம் அப்படின்னா இந்த உடம்பை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இந்த உடம்பை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம்ங்கிறது எல்லாருக்கும் இயற்கை. அப்படி இருக்கும் பொழுது அதுல இது என்னுடைய உடம்பு இல்லை அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா அது யோசனையே பண்ணி பார்க்க முடியாத நிலை. அதுக்குதான் நைஷ்கர்மிய சித்திம் என்று சொல்றாங்க. எந்த எண்ணங்களும் இல்லாத மனசு எந்த எண்ணங்களும் இல்லாத நிலைமைக்கு போயிடுத்தவன். இதெல்லாம் உபன்யாசம் பண்ணலாமே தவிர அந்த மகான்களுடைய நிலையை நம்மளால அனுபவத்துல பார்க்க முடியாது. அனுபவத்துல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பிரம்மபூத பிரசன்னாத்மா பிரம்மவித் பிரம்மைவ பவதி, நம்மளும் பிரம்மவாயிடும், நம்மளும் பிரம்மபூதனாயிடும். அதுக்கப்புறமா நமக்கு இந்த சம்சாரம்ங்கிறது கிடையாது. அதனால இந்த 3 விதமான மார்க்கங்களை பகவான் கீதையில சொன்னான். அப்ப கர்மயோகத்துக்கு பொதுவா ஆச்சாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். கர்மயோகத்துல நமக்கு நான் எனதுங்கிற எண்ணத்தை வேரோட குடுங்கி எரியணும். ரொம்ப கஷ்டம் சொல்றேனே தவிர ரொம்ப கஷ்டம். எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் நம்மள அறியாம நான் எனதுங்கிற எண்ணம் தானா வந்துடுறது. அதுக்கு அடுத்தபடியாக தியான யோகத்துல என்ன வேணும் அப்படின்னா திருடமான நம்பிக்கை வேணும். மனசு அதுல ஆடாம அசையாம இருக்கணும். பயிற்சி, அபியாசம். அந்த அபியாசம் கூட நமக்கு லேசா அதுல கொஞ்சம் கம்மியா இருந்துடுத்து அப்படின்னா ஜடவரதரை போல தியானத்துல முன்னேறி திடீர்னு மனசு காமத்துல அலக்கழிஞ்சு ஒரு மான் குட்டி மேல ஆசைப்பட்டார், தியானம் கலைஞ்சு போச்சு. அப்போ மனசு எங்க போச்சுன்னா தியானத்துக்கு பழக்கி வச்சுட்டு இருந்த மனசு அதே தியானம், அந்த தியானமானது அந்த மான்குட்டிக்கு மேல போயிடுச்சு. அப்போ அவருக்கு அந்த விசுவாசம், திருட விசுவாசம் அங்க இல்லை. அதனால அது கொலைஞ்சு போயிடுச்சு. அது கொலையுங்கிறான் பகவான். பகவான் சொல்றான் அது அப்படிதான் இருக்கும். மனசனுடைய நிலை மனசு அப்படிதான் இருக்கும். மனசுங்கிறது சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத் திருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோர் இவ சுதுஷ்கரம். அர்ஜுனன் கேட்கிறான். பகவான் சொல்றான் அசம்சயம் ஹி மகாபாகோ. கண்டிப்பா மனசுங்கிறது சலம் துர்நிகிரகம். அதை நிகிரகம் பண்ண முடியாது.
அதான் மனசை அழிக்க முடியாது, மனசு மறுபடியும் 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 கிளம்பும். அதனால நீ சொல்றது கரெக்டு தான் அர்ஜுனா, ஆனா அதை அப்படியே விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அபியாசேனது கௌந்தேய வைராக்கியேன ச கிருஷ்யதே. அதனால அதை இழுத்து பிடிக்கணும். எப்படி துள்ளி ஓடுற ஒரு குதிரையை அடக்கிறானோ, ஒரு நாய்க்குட்டியை கையில பிடிச்சுட்டு இருக்கிறவன் எப்படி பிடிச்சி இழுக்கிறானோ, அது போல மனசை அடக்கணும் அப்படிங்கிறார். அது மனசு எவ்வளவு நீ அடக்கிறையோ அந்த அளவு உன் சுபாவத்தை பொறுத்து ஓடும். அது ஓடாம இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் தான் தியானம். யமன், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இது 8 விதமான படிகள். இதுல எங்கேயாவது ஒரு படியில ஸ்லிப் ஆயிட்டான் அப்படின்னா அவன் மறுபடியும் அடுத்த ஜென்மால அந்த விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கும். அதைத்தான் கிருஷ்ணன் சொல்லும் பொழுது, நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கத்தின் தாத்த கச்சதி. ஒரு ஜென்மால என்ன நோக்கி அவன் தியானம் பண்ணினான், மான நினைச்சுண்டு செத்தான், மானா பிறந்தான். ஆனா அடுத்த ஜென்மால அவன் எப்பேற்பட்ட ஞானியா பிறந்தான். மான் ஜென்மமா இருந்தாலும் அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகத்தை நான் கொடுத்து அந்த மான் ஜென்மத்தை தள்ளிட்டு ஜடபரதரா அவதாரம் பண்ணிட்டார் அப்படின்னு 3 அத்தியாயம் பஞ்சமஸ்கந்தத்துல ஸ்ரீபாகவதம் உள்ள விஷயம்தான் கீதை. அதனால நகி கல்யாண கிருத்து கஷ்டித். கல்யாண கிருத்து நான் கிருஷ்ணனை தியானம் பண்ணணும். கிருஷ்ண ஒரு தடவை தியானம் பண்ணினோம். கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லவன் ஒரு நாளும் வாழ்க்கையில இடறுவதில்லை. அப்படியே அவன் இடறிட்டாலும் நான் அவனுக்கு ஞானத்தை கொடுப்பேன். அடுத்த ஜென்மால அவனை நான் புழுத்த ஜென்மமா விடமாட்டேன். அதனால அவன் பாப யோனியை அடைய மாட்டான் அப்படின்னு ஜோர் பண்றான். ஆனா பகவான் நிகா பண்ணும் பொழுது நீ தியானம் பண்ணினேன்னா அநேக ஜென்ம சம்சித்தா, ஒரு அநேக ஜென்மா, ஒரு ஜென்மா கிடையாது, 100 ஜென்மா, 1000 ஜென்மா, கோட்டி ஜென்மா, எத்தனை ஜென்மாவோ தெரியாது. அநேகம்னா ஒண்ணுக்கு மேல. எனிதிங் above 1 can be anything, you cannot define it அப்படின்ட்டார். பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே என்று சொல்ற இடத்துலையும் ஞானத்தை அடையறதுக்கு ஒருத்தன் எத்தனையோ கோட்டி ஜென்மங்கள் கழிச்சுதான் ஞானியா வரான் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால ஞான யோகத்துல பொறுத்த வரைக்கும் வைராக்கியம் அப்படிங்கிறது சரீரம் போனா போகட்டும் அப்படிங்கிற எண்ணம். அந்த சரீரம் போனா போகட்டுங்கிற எண்ணம் எப்படி வரலாம் அப்படின்னா, கர்மயோகம் சொன்னேன். கர்மயோகம் கிருஷ்ணன் மேல உள்ள பிரியத்தினாலேயும் வந்தேன். கிருஷ்ணன் மேல உள்ள பிரியத்தினால் எந்த காரியம் பண்ணினாலும் என் பிள்ளைக்கு பண்ணல, புள்ள ரூபத்துல கிருஷ்ணன் தான் வந்திருக்கான் அப்படின்னா நீ உன் குழந்தைய குளிப்பாட்டுறதே பக்தி ஆயிடுச்சு. ஆனா உன் பிள்ளைக்கு செஞ்சுகிறேன்னு நினைச்சு பண்ணினேன்னா நாளைக்கு அந்த புள்ள உன் சொல் பேச்சு கேட்கலன்னா அதுவே உனக்கு மனசுல துக்கத்தை கொடுக்கறது. அதனால உனக்கு கர்மா கிருஷ்ணன் மேல பிரியம் உண்டாகில் நீ பண்ற கர்மயோகம் இல்ல கர்மா, அதுவே என்ன பண்ணும்னா பக்தியா போயிடும், பிரியமா போயிடும், பகவான் இடத்துல பிரியமா போயிடும். சமையலே நம்ம ஆத்துல பண்ற சமையலே வெஸ்டே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ அது கர்மா. அது மறுபடியும் மனசுல உனக்கு எண்ணத்தை கொண்டு விடும். அதே நான் இவாளுக்காக பண்ணல, ஆத்துல 5-6 பேருக்காக நான் பண்ணல, நான் கிருஷ்ணனுக்காக பண்றேன் அப்படின்னு அந்த கிருஷ்ணன் மேல உள்ள பிரியத்தினால அதே கடமையை செய்யும் பொழுது அந்த கடமை இனிக்கிறது. அந்த கடமை உனக்கு பக்தி ஆயிடுது. அப்போ கர்மயோகமும் உனக்கு கிருஷ்ணன் மேல பிரியம் இருந்தாதான் அந்த கர்மாவனுடைய பலனை கிருஷ்ணனுக்கு கொடுக்க முடியும், கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்ல முடியும். இல்லைன்னா வெறும்ன வாயால சொன்னா கிருஷ்ணன் சந்தோஷப்படுறான், ஆனாலும் மனசார கிருஷ்ணனுக்காக பண்றேன் அப்படிங்கிறது அந்த கர்மயோகத்தினுடைய உயர்ந்த நிலை. அதுக்கும் கிருஷ்ணன் மேல உள்ள பிரியமே காரணமா, கிருஷ்ணன் மேல உள்ள அலாதி பிரியமே காரணம். இல்லைன்னா ஒருத்தருக்கு கொடுப்போமா, நம்ம ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு திடீர்னு ஒருத்தருக்கு உன் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னா என்ன காரணம்னா புள்ள மேல உள்ள பிரியம், என் பிள்ளைங்கிற காரணம் இல்லையா? அதுபோல நம்ம எல்லா கர்மாவும் பண்ணிட்டோ அந்த கர்மாவினால நம்ம பண்ணின தான தர்மங்கள்னால எல்லாத்தினுடைய பலன் உன்னை 100 வருஷம் சொர்க்கத்துல வச்சுப்பான்னா விடுறதுக்கு யாருக்கு மனசு வரும்? ஆனா அதை ஒரு நிமிஷத்துல தள்ளி இதெல்லாம் கிருஷ்ணன் கிட்ட இருக்கட்டும், ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போனா கிருஷ்ணன் எனக்கு கிடைக்க மாட்டான், ஆனா கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டேன்னா எனக்கு கிருஷ்ணன் கிடைப்பான் அப்படிங்கிற எண்ணத்துல, கிருஷ்ணன் கிடைப்பாங்கிற எண்ணம் கூட கிடையாது, கிருஷ்ணன் வேணுங்கிற எண்ணம். மாம் இச்சாத்தும் தனஞ்சயா என்று சொல்ல போறார். எனக்கு நான் வேணும்னு ஆசைப்பட்டு கர்மா பண்ணுங்கிறார். அப்படி நீ பண்ணினேன்னா நான் கிடைப்பேன். அப்போ ஞான யோகம் அப்படிங்கிற விஷயத்திலையும் சரீரம் வேற ஆத்மா வேறன்னு தள்ளி நிற்கணும். இதுவும் கிருஷ்ணன் மேல உள்ள பிரியத்தினாலேயே வரலாம். இப்ப ரமண பகவான போல இல்ல சதாசிவ பிரம்மேந்திரால போல அவர்கள்லாம் அப்பேற்பட்ட அபரோக்ஷ ஞானிகளாக இருந்தார்.
அதனால அவர்களுக்கு சரீரத்துல நான்கிற பாவத்தை விட்டு விலகி நின்னார்கள் வைராக்கியத்தினால. விலகி நிற்கிறதுனா அவளுக்கு சரீரத்துல நான்கிற பாவம் போயிடுச்சு. அது பக்தினாலையும் போகலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. பக்தினால எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அனந்தாழ்வான் என்ற ஒரு வைஷ்ணவ பெரியவர் இருந்தார், ஸ்ரீ ராமானுஜருடையவே சிஷ்யர். அவர் திருமலையில ஒரு சந்தர்ப்பம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவரை ஒரு பாம்பு கடிச்சுடுச்சு. பாம்பு கடிச்சோன்னா எல்லாரும் விஷக்கடிக்கு மந்திரிக்கிறேன் அப்படின்னு அவரை தூக்கின்னு போறதுக்காக போகும்பொழுது அனந்தாழ்வான் சொல்றார், என்னை அப்படியே விடுங்கள், என்னை பெருமாளுடைய சன்னதியில விடுங்கள், என்ன பெருமாளுடைய சன்னதியில விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எல்லாரும் நாராயண நாமம் சொல்லுங்கள், பெருமாள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவார். அது காரணம் என்ன அப்படின்னா, அப்ப அவரிடத்துல போய் கேட்கிறா, உங்களுக்கு இந்த உயிர் போயிடுமேங்கிற பயம் இல்லையா அப்படிங்கும் பொழுது அனந்தாழ்வான் ஆசையா சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, கடிச்ச பாம்புக்கு பலம் இருக்குமாகில், எனக்கு ஒரு பாம்பு கடிச்சது இல்லையா, அதுக்கு வீரியம் ஜாஸ்தியாக இருக்குமாகில் அப்ப என்ன அப்படின்னுட்டா, அடியேனுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய விரஜா நதியில ஸ்நானம், அங்க இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாளுக்கு கைங்கரியம். கடிபட்ட பாம்பாகிய எனக்கு, நானும் பாம்பு தானே, அனந்தாழ்வான் ஆதிசேஷனுடைய அம்சம், அனந்தாழ்வான் எனக்கு வீரியம் அதிகமா இருக்குமாகில் கடிபட்ட பாம்பு போயிடும். கடிபட்ட பாம்பான நான் புழைச்சுடுவேன். நான் புழைச்சேன்னா என்ன, இங்க சுவாமி புஷ்கரிலியில எனக்கு ஸ்நானம், இங்க இருக்கக்கூடிய வெங்கட்ரமண பெருமாளுக்கு கைங்கரியம். கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தார், நீங்க எல்லாம் போங்கன்னுட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு விஷம் இறங்கிடுச்சு. எந்த ஒரு உபாதையும் இல்லாம எழுந்துட்டார். அவர் பாட்டுக்கு ஸ்நானத்துக்கு போனார், பெருமாள் கைங்கரியத்துக்கு போயிட்டார். அப்ப பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய திருடமான விசுவாசத்தினாலையும் பக்தியினாலையும் கைங்கரியப்பரரான குரு பக்தரான அனந்தாழ்வான் அப்பேற்பட்ட சரீரத்துல நான்கிற எண்ணத்தை தள்ளினார். அப்ப அதனால வைராக்கியம்ங்கிறது எதனால வரும்னா, அதுவும் கிருஷ்ண பக்தியினாலதான் வரும். வைராக்கியமும் கிருஷ்ணனிடத்துல ஏற்படுற பிரியத்தினால வைராக்கியம் வரும். அதனாலதான் பக்தி ஞான விராக சகிதம் நைஷ்கர்மியம் ஆவிஷ்கிருதம். பாகவதத்தினால உனக்கு என்ன கிடைக்கும்னா, எத்திர பக்தி ராக விராக, பக்தி விராக ஞான மூணு சேர்ந்து உனக்கு நைஷ்கர்மியத்துல கொண்டு விடும், பாகவதமே கொடுத்துடும். பரீட்சித்து சாட்சினா, பரீட்சித்து கடைசியில பாம்பு கடிக்கும் பொழுது பரீட்சித்து பயப்படலையே, சரீரம் போகும்னு பயப்படலையே. 7 நாள் கேட்டதனுடைய பலனாக சரீரம் பஸ்மமாறத தானே பார்த்துட்டு இருந்துதானே போனா. அப்ப இவாளெல்லாம் பெரியவாளெல்லாம் சொல்றோம், பரீட்சித்து சாதாரண குடும்பஸ்தன் 7 நாள்ல வைராக்கியத்தை அடைஞ்சிட்டானே பாகவதம் கேட்டு. அதுக்கு காரணம் என்னன்னா கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணனிடத்துல ஏற்படக்கூடிய பக்தி. அப்ப ஞான மார்க்கமும் உனக்கு பக்தியினுடைய அடிப்படை. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா கிருஷ்ணனிடத்துல உள்ள பிரியம். உலகத்துல உள்ள பிரியம் எவ்வளவு பலம் இருக்கோ அதோட அதிக பலம் கிருஷ்ணனிடத்துல உள்ள பிரியத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத அங்க காட்டுறார். அதனால ஞான மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு வைராக்கியம் போடும். இப்ப ஆக மொத்தம் கீதையில 3 விதமான விஷயங்களை சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டேன். 3 விதமான விஷயங்கள். கர்மயோகம் அப்படிங்கிறத சொன்னோம். அதுபோல பக்தி யோகம் அப்படிங்கிற அஷ்டாங்க யோகத்தினுடைய பெருமையை சொன்னோம். அதுக்கு அடுத்தபடியாக ஞான யோகம் அப்படிங்கிற சரீரம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற உயர்ந்த நிலை. ரமண பகவானும் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னுடைய எல்லா இடத்துலையும் இந்த சரீரம் வேறுங்கிற நிலையை பார்த்துட்டு எல்லாத்துலையும் உன்னையே பார்க்கணுங்கிற, உன் பவிஷு கண்டுரவர் உள்ள அருணாச்சலா அப்படின்னு ரமண பகவானும் சொல்றார். அக்ஷரமண மாலையில பகவானை பார்த்துட்டா உடம்பு தெரியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அதனால வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா, இந்த நிலைய பிரகலாதன்கிற 7 வயசு குழந்தை பக்தினால அடைஞ்சான். ஏகாந்த பக்தி கோவிந்தே எத் சர்வத்ர ததீக்ஷணம். எல்லா இடத்துலையும் அந்த குழந்தைக்கு கோவிந்தனே தெரிஞ்சான், வேற எதுவுமே தெரியல. அந்த குழந்தைக்கு அப்ப நெருப்புல போட்டா, அந்த குழந்தைய தூக்கி என்ன விஷம் கொடுத்தான், அந்த குழந்தைய மலையிலேருந்து உருட்டினான், சமுத்திரத்துல முக்கினான், எதுவும் அந்த குழந்தை அசையல ஆடல. என்ன காரணம் அப்படின்னா, பகவானிடத்துல உள்ள பக்தியினால அவனுடைய ஞானம் ஏற்பட்ட ஒரு அசாத்தியமான ஞானமா போயிடுத்து. சரீரத்துல 4 எண்ணம் அவனுக்கு போயிடுத்து. அப்பர் சுவாமிகளை தூக்கி கடல்ல தூக்கி போடுறான் சமணர்கள். கடல்ல தூக்கி போடும் பொழுது, கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். சுண்ணாம்பு காலவாளை கொண்டு வைக்கிறான். அப்பற மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதண்டலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி வீழலே என்று பாட்டலீஸ்வரரை தியானம் பண்ணி.
பேசாம பாட்டீஸ்வரர் தியானம் இருக்கார். அவர் கவலையே படலையே. காரணம் என்ன? பரமேஸ்வரன் பார்த்துப்பாம்பா அப்படின்னு உட்கார்ந்துருந்தார் இல்லையா. அப்ப சாதாரண அப்பர், சாதாரணம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, எங்கேயோ சமண மதத்துல இருந்து சுத்தி அடிச்சு பரமேஸ்வரனால ஈர்க்கப்பட்டு தடுத்தாட்கொள்ளப்பட்டு வந்த அப்பர் அப்படிங்கிற திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா, மகாஞானியா தன்னை மாத்தினுட்டார். பரமேஸ்வரன் அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணிவிட்டான். காரணம் என்னன்னா, சிவபக்தி, அச்சஞ்சலமான சிவபக்தி அவளுக்கு வந்து. அதனால ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், இது ரெண்டும் ரெண்டு மார்க்கங்கள். இதுக்கு நடுவுல பகவான உபாசனை அப்படிங்கிற தியான மார்க்கம். இது மூணும் யாரால முடியுமோ அவளால தான் பண்ண முடியும். யாரால முடியுமோ அவளால பண்ண முடியும். கர்மயோகம் பண்றதுக்கு அப்பவே சொன்னேன், சுயநலம் இருக்கக்கூடாது. கர்மயோகம் பண்றதுக்கு சுயநலம் இருக்கக்கூடாது. அதுபோல தியான யோகம் பண்றதுக்கு நமக்கு அப்பேற்பட்ட விசுவாசம் வேணும், மகா விசுவாசம். இல்லைன்னா அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்துல நமக்கு அப்பேற்பட்ட ஒரு தியானம் ஏற்படாது. அதனால இப்படி ரெண்டு. மூணாவது ஞான யோகம் அப்படின்னா அதுக்கு வைராக்கியம். இப்போ உலகத்துல இது மூணும் அற்றவர்களுக்கு என்ன கதி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரே ஒரு கதி. இப்போ பகவான் சங்கரருடைய சரித்திரத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு கதை. அவருடைய சிஷ்யர்களுக்குள்ள கிரி அப்படிங்கிற ஒரு பையன் ஆச்சரியமா அவருக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணினான். ஒரு 5 வயசுலயே பகவான் சங்கரரிடத்துல கொண்டு வந்து விட்டுட்டா வாத்துல. 12 வருஷ காலம் சங்கரருக்கு கைங்கரியம் பண்ணினான். அவனுடைய கைங்கரியங்கள் கார்த்தால ஒரு 4 மணியில பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு குருநாதருக்கு முன்னாடி எழுந்துருவான். எழுந்திருக்கும் பொழுதே ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர என்று சங்கர நாமங்களை, குருநாதனுடைய திருநாமங்களை சொல்லிண்டே எழுந்திருப்பான். ஒரு நாள் கூட பாடத்துக்கு வரமாட்டான். கார்த்தால எழுந்திருந்து குருநாதருக்கு முன்னாடி ஸ்நான பானங்கள்லாம் செய்துட்டு வந்துடுவான். குருநாதருக்கு பூஜைக்கு வேண்டிய திரவியங்கள்லாம் சேகரித்து வச்சுடுவான். சந்தனம் அரைச்சி வச்சுடுவான். புஷ்பம் கொண்டு வந்து வச்சுடுவான். தூப தீபங்கள்லாம் ஏற்பாடு பண்ணிடுவான். அந்தந்த சமயத்துக்கு என்னென்ன கிரந்தங்கள் எடுத்துன்னு வரணுமோ எல்லாம் பண்ணிடுவான். குருநாதருக்கு விசிறுவான். குருநாதருக்கு கஞ்சி போட்டு கொடுப்பான். பிட்சைக்கு போயிட்டு வருவான். தன்னுடைய பிட்சையை குருநாதருக்கு பண்ணி வைப்பான். குருநாதர் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை தான் எடுத்துப்பான். குருநாதர் பாடத்துக்கு போய் உட்கார்ந்துட்டாருன்னா குருநாதருடைய வஸ்திரங்கள் எல்லாம் துவைச்ச போயிடுவான். மடப்பள்ளியை அடுக்குள்ள சரி பண்ண போயிடுவான். அடுத்த வேளை சாப்பாட்டு குருநாதர் வருவாரே, அவருக்கு ஏற்பாடு பண்ணணுமேனு போயிடுவான். இப்படி 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, ராத்திரி 12 மணி ஆனாலும் குருநாதருடைய பாதங்களை பிடிச்சு விட்டு பாதத்திலேயே தூங்கிடுவான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் கிரி குருநாதருக்கு சேவை பண்ணினார். ஆச்சாரியாலும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தார், உனக்கு நான் சொல்லித்தரேன் வாடா அப்படின்னா வரவே இல்லை. இது வரேன் குருநாதாம்மா ஓடி போயிடுவான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பா, மற்ற படிக்கிற பையங்கள்லாம் கேட்பா, கிரி ஏண்டா வரமாட்டேங்கிற அப்படின்னா 12 வருஷம் பாடம்னு ஒரு கணக்கு வச்சிருக்காப்பா, அது முடிஞ்சதுன்னா நம்மளெல்லாம் கணபாட்டிகள்னு சொல்லுவா. இல்லைன்னா ஏதாவது ஒரு பேரை கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து நம்மளை அனுப்பிடுவா. நம்ம அப்பா அம்மா வந்து அழைச்சின்னு போயிடுவா. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவா. எனக்கு அதுலலாம் இஷ்டம் இல்லை. என் குருநாதரை விட்டு என்னால் பிரியவே முடியாது. அதனால நான் எதுவும் கத்துக்கிறதா இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டான். எனக்கு வரல, என்ன விட்டுடுங்க. என் குருநாதர் கைங்கரியம் பண்றதே எனக்கு வேலை. நான் அவருக்கு கஞ்சி போட்டு கொடுக்கலன்னா யாருப்பா போட்டு கொடுப்பா? நான் பாதுகா எடுத்து வைக்கலன்னா யார் எடுத்து வைப்பா? அது என் உரிமை அப்படின்னு அவரிடத்துல வேலைக்காரனா இருக்கான். குருநாதரிடத்துல பிருத்தியனா இருக்கானே தவிர சிஷ்யனா இல்லை. ஆனா அந்த குரு அவனிடத்துல அப்படி ஒரு பிரேம ஆச்சாரியா இருக்கு. எல்லா சிஷ்யர்களிடத்திலுமே குருவுக்கு பிரேம உண்டு. சமதரிசனம், குருவனுடைய சமதரிசனம் ஆச்சரியம். அவருக்கு வேண்டியவன் வேண்டாதவன்கிறது கிடையாது. அப்பேற்பட்ட வேண்டியவன் வேண்டாதவன் இல்லை அப்படிங்கிற கிருஷ்ணனுடைய ஹிருதயத்தை, கிருஷ்ணனுக்கு அர்ஜுனனும் ஒண்ணுதான், துரியோதனனும் ஒண்ணுதான். துவாரகையில வந்து பார்க்கும் பொழுது அர்ஜுனன் கிருஷ்ணன் வேணும்னு கேட்டான், துரியோதனனுடைய சைன்யம் வேணும்னு கேட்டான். ஆனால் 2 பேரையும் சமமா தான் பார்த்தான். ஆனாலும் ஹிருதயத்துல எப்படி இருக்குன்னா, அர்ஜுனனுடைய குணத்தினால அர்ஜுனன் அருமை, துரியோதனுடைய குணத்தினால அயோக்கிய பயன், இவனை ஒழிச்சு கட்டுறேன் அப்படிங்கிற எண்ணம் கிருஷ்ணனுக்கு ஏன் வந்ததுன்னா, பாஞ்சாலி மேல கை வச்சான் அப்படிங்கிற க்ஷாத்திரம் கிருஷ்ணனுக்கு. சமதரிசனம் உள்ள கண்ணனுக்கு, சமதரிசனம் உள்ள கண்ணனுக்கு ஏன் இப்படி ஒரு நிலை வந்தது அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தா, கிருஷ்ணன் சமதரிசியா தான் இருக்கான். ஆனா பக்தர்களுடைய பாவம் பகவானிடத்துல பிரதிபலிக்கிறது. பிரதிமுகஸ்ய யதாமுகஸ்ரீஹி அப்படிங்கிறது பாகவதத்துல சொல்லியிருக்கோம். அதேதான் கீதையில சமோகம் சர்வபூதேஷு
நமேத்யேஷோஸ்தி ந பிரியஹா ஏ பஜந்தி து மாம் பக்தியா மயித்தே தேஷு சாப்பியஹாம். கீதையில சுஸ்பஷ்டமா அது சொல்றது இல்லையோ, பகவானே தானே சொல்றார். அதனால எது அந்த விஷயங்களை நம்ம ஆலோசனை பண்ணி பார்க்கும் பொழுது கிரியினுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு தியாகம். அவனுக்குன்னு ஒரு லைஃப் கிடையாது, எல்லாம் குருநாதர் இடத்துல அர்ப்பணிச்சுட்டான். அவனுக்கு கர்மயோகம் தெரியாது, அவனுக்கு தியான யோகம் தெரியாது. ஒரு நாள் உட்காந்துட்டு இப்படி குருநாதரை தியானம் பண்ணுவோம்னு தெரியாது. என்ன காரணம்னா பிரத்யக்ஷமா தெரிகிற குரு இருக்கும் பொழுது ஏன்டா கண்ணை மூடின்னு தியானம் பண்ணணுங்கிறார் அவர். என் குருநாதன் தான் எழுத்தாப்புல உட்காந்துட்டு இருக்கானே, நான் ஏன் கண்ணை மூடின்னு தியானம் பண்ணணும், கண்ணை மூடின்னு நாங்க ஏன் தியானம் பண்ணணும் அப்படின்னு அவர்கள் அப்படி இருக்கார். அந்த கிரி 12 வருஷம் ஆச்சு. குரு ஆச்சாரியால் ஒரு உயர்ந்த பாடம் நடத்துறார். வேதாந்தம் அப்படிங்கிற பாடம் பிலாசபி, ஆத்ம விசாரம், பிரம்ம தத்துவங்களை, பிரம்மசூத்திரம் முதலிய விஷயங்களுக்கு ஆச்சாரியால் எழுதின வியாக்கியானங்களை சொல்லித்தரார். கடினமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும் பொழுது பாடத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்ச ஆதி ஆச்சாரியால் ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்தினார். நிறுத்திட்டு அப்படி பார்த்தார். பார்த்துட்டு கேட்டார், இன்னைக்கு கிரி வரலையோ அப்படின்னார். உடனே அவள்லாம் அவன் எங்கதோ துணி துவச்சுட்டு இருக்கான் குருநாதா அப்படின்னா. உடனே இல்லை நீ கிரி வந்துடட்டும் அப்படின்னா. உடனே அவள்லாம் கொல்லுன்னு சிரிச்சா. சிரிச்ச உடனே ஆச்சாரியால் அப்படி பார்த்தார். ஏன்பா ஏன் சிரிக்கிற? குருநாதா 12 வருஷத்துல மழைக்கு கூட ஒரு நாள் பாடத்துக்கு வந்ததில்லை கிரி. அவனை போய் நீங்க வேதாந்த பாடத்துக்கு போய் கூப்பிடுறேன், அவனுக்கு என்ன புரியும்? அவன் ஒரு மட்டி, அவன் நிரக்ஷர குட்சி. சம்ஸ்கிருதத்துல அவனுக்கு பால பாட்டங்கள் வியாக்கரணாதிகள் கூட அவனுக்கு தெரியாது. அவனுக்கு போய் நீங்க பிரம்மசூத்திரத்தை உபதேசம் பண்றேங்கிறே, இது எப்படி இருக்கு அப்படின்னு ஆச்சாரியால் பொல பொலன்னு கண்ணீர் விட்டார். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குருவுக்கு 12 வருஷம் உத்தமனா சிஷ்யனா இருந்து கைங்கரியம் பண்ணின ஒரு குழந்தை, இன்னொரு பையங்க குருவினிடத்துல என்னென்ன ஞானங்கள் உண்டோ எல்லாத்தையும் அவரிடத்துல படிச்சு அவர் வாயினால கத்துன்ற சிஷ்யர்கள். இவர்கள்லாம் இந்த சிஷ்யனை இவ்வளவு தரக்குறைவா நினைச்சா உலகம் அவனை என்ன பேசும்? அப்ப அந்த கிரிக்கு யார் இருக்கா? இந்த ஒரு எண்ணத்தை ஒரு சிஷ்யன் சம்பாதிச்சுட்ட. நீ உலகத்துல எங்க போனாலும் நம்ம குருநாதர் நம்மளை பார்த்து இவனுக்கு நான் தானே இருக்கேன் அப்படின்னு குரு நினைச்சா பொழைச்ச நான் சமாளிச்சு விடுவேன்ற தடித்தனம் அவனுக்கு வந்ததுன்னா பிழைக்க முடியாது. லைஃப்ல எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும் பிழைக்க முடியாது. அதனால கிரி சமத்து. குருநாதருடைய காலை கட்டியமா பிடிச்சுன்னு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். ஆச்சாரியால் மனசுல அவளை பார்த்து சொன்னார், குழந்தைகளா கிரியை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா? ஆச்சரியமானவன்டா, 1000 சிஷ்யர்களுக்கு கிரி ஒத்தன் சமம் அப்படின்னார். சொல்லிட்டு ஆச்சாரியால் கிரிய கட்டாட்சம் பண்றார். கிரிய கட்டாட்சம் பண்ணும் பொழுது கிரி அங்க ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஆச்சாரியாளுக்கு வஸ்திரமோ ஏதோ உலர்த்தின்னு இருக்கார். அப்படியே உலர்த்தின்றே ஆச்சாரியாலை பார்க்கும் பொழுது ஆச்சாரியாலை பார்த்து நினைக்கிறார், குருநாதர் எப்படி இருக்கார்? தாமரை போன்ற கண்கள், அவருடைய உதடு எப்படி இருக்கு, அவருடைய விசாலமான வக்ஷஸ்தலம் எப்படி இருக்கு, அவர் வீராசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற அழகு எப்படி இருக்கு, அவர் கைகளை காட்டுறது எப்படி இருக்கு, அவருடைய கை எப்படி செவந்து இருக்கு அப்படின்லாம் அவர் அங்கேருந்து குருநாதரையே தியானம் பண்ணிட்டு குரோர்மூர்த்தி சதா தியாயங்கிறது பாகவத். குரோர்மூர்த்தி சதா தியாயங்கிறது. இத்தனை உபன்யாசமும் இவ்வளவு முயற்சியும் குருவை தியானம் பண்ண. குரு தியானம் இல்லை அப்படின்னா எல்லாம் வியர்த்தம். தியானம் பண்ணிட்டு சர்வ காரியங்களும் பண்ணிட்டு இருக்கான் குழந்தை. ஆச்சாரியார் அப்படி பார்த்தார், கட்டாட்சம் பண்ணார், கண்ணுனால கூட்ட. இங்க வா, கைய கூட காட்டல, கண்ணுனால இப்படி கூப்பிட்டோன்னே அந்த குழந்தை மனசுல நினைச்சார். என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த குழந்தைகள்லாம் 12 வருஷம் இந்த குழந்தைகளுக்கு என்ன கொடுத்தேனோ அதை இந்த கிரிக்கு நான் மனசுனால கொடுக்கறேன். அப்ப குரு வாயால சொல்லி கொடுக்கறது இல்ல, குரு வாயால சொல்லி கொடுக்கறது மனசால சொல்லி கொடு. அதுதான் குரோஹோ அனுகிரகேணைவ புமான் பூர்ணகா பிரசாந்தேன்னு கண்ணன் நேற்று சொன்னான் குச்சேலருக்கு. உடனே
அந்த வஸ்திரத்தை அப்படி போட்ட அந்த கிரி விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்த நிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். ஓடி வந்து காலில் விழறோம். 8 பாட்டு தோட்ட காஷ்டகம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தார். ஓடி வந்து காலில் விழுந்தோடனே அவரிடத்துல சொல்றார், உங்களுடைய சகஜாம் கிருபையா பரிபாலயமாம் அதிதீனமிமம், அதிதீனமிமம் பரிபாலயமாம். கடைசியில் என்னன்னா, ஒன்னும் தெரியாத எனக்கு உங்களுடைய கட்டாட்சம் ஒன்றே கதி, குருவருள் ஒன்றே கதி. இதை மீறி ஒரு சாஸ்திரமும் கிடையாது. வந்து அவனை கட்டிண்டார். எல்லா சிஷ்யர்களும் வெட்கப்பட்டார்கள். எல்லா சிஷ்யர்களும் என்ன காரணம்னா, 12 வருஷம் ஒன்னும் படிக்காத குழந்தை இப்பேற்பட்ட விஷயத்த சொல்றானே அப்படின்னா, குருவருள்னால என்னதான் சாதிக்க முடியாது, குருவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா என்னதான் நடக்காது. அதைத்தான் பகவான் கீதையில சொல்றான். இந்த கதையை நான் இங்க சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்மயோகமும் தெரியாது, தியானமும் வராது, ஞான யோகம் பண்ண முடியாது அப்படிங்கிறவாளுக்கு ஒரு யோகம் கீதையில பகவான் சொல்றான். என்ன யோகம் அப்படின்னா, குரு கட்டாட்ச யோகம். எங்க சொல்றான்? தத்வித்தி பிரணிபாதேன. அர்ஜுனன் கேட்கிறான், ஞானத்தை எப்படி அடையிறதுப்பா? நீ ஞானம் ஞானம் ஞானம்னு கொண்டாடுறிய, இந்த ஞானத்தை எப்படி அடையிறது? ஞானத்தினால்தான் மோட்சம் அப்படின்னு. ஆனா அந்த ஞானத்தை நான் எப்படி அடைவேன்? நகிஞானேன சதுர்சம் பவித்ரம் இக வித்யதே. ஒரு இடத்துல சொல்றோம், ஞானத்தை விட பவித்திரமானது எதுவும் கிடையாது உலகத்துல. சர்வம் ஞானப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யதி. 2வது இடத்துல ஞானாக்னி சர்வ கருமாணி பஸ்மசா அப்படிங்கிறான். எல்லாம் ஞானம் வந்துடுத்துனா அவனுடைய சர்வ கர்மங்களும் போசிங்கி விடும் அப்படிங்கிறான். இந்த ஞானம் உண்டாகணுமே. இந்த ஞானம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ ஏண்டா கவலைப்படுற? நீ ஏன் கவலைப்படுற? ஞானம் அல்ல, அதுவல்ல, இதுவல்ல, நீ ஏன் கவலைப்படுற? கவலையே படாது. நீ ஏன் கவலைப்படுற? கவலையே படாது. நான் இருக்கேன். பகவான் சொல்றான், நான் தான் இருக்கேனே. நீ உட்கார்ந்து இருக்கேனோன்னா, அர்ஜுனனுக்கு பகவான் தானே குரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அதனால பகவான் சொல்றான், ஒரு குருநாதனை தேர்ந்தெடுத்துக்கோ. குருநாதனை நீ தேர்ந்தெடுக்கிறது இல்ல, உன்னை குருநாதன் தேர்ந்தெடுக்கிறான். பகவான் உனக்கு கிருபை பண்ணணும்னு நினைச்சுட்டா ஒரு மகாத்மாவின் இடத்துல போ. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. அந்த ஞானிகள், அந்த மகாத்மாக்கள் உனக்கு மனசினால ஞானத்தை கொடுப்பாங்க. உபதேசம் கிடையாது. குருநாதர் உபதேசம் கிடையாது. உபதேசமே உட்கார வச்சுன்னு உபதேசமே கிடையாதுப்பா. நன்றாய் திருத்தி பணிகொள்வான் ஹிருதயத்தில். எஸ் ஆத்மபூதஸ்ய குரு பிரசாத். குரு வெளியிலயா இருக்கார்? எல்லாரும் குரு வெளியில இருக்காரு எடுத்துக்க. குரு வெளியில இல்லப்பா, ஹிருதயத்துல இருக்கார். அதனால எஸ் ஆத்மபூதஸ்ய குரு பிரசாதா அகம் விமுக்தோஸ்மி சரீர தர்மாத் சர்வோபதேஷ்டு புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்குரு யுக்மம் பிரணதோஸ்மி நித்தியம்னார் ஒரு பெரியவர். இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய குருநாதரை நினைச்சுட்டா அப்படியே சர்வ சாஸ்திரங்களும் முன்னாடி வந்து நிற்கிறது. என்ன சொல்லு, என்ன பேசு, என்ன பேசு சொல்றது. ஒன்னும் படிக்காத முட்டாள் மூடன் அவளுக்கு கூட வருதுன்னா காரணம் குருநாதனுடைய கிருபை. அதுதான் கீதையில சொல்றான், தத்வித்தி பிரணிபாதேன. அதை தெரிஞ்சுக்கோங்கிறான். தத்வித்தி, இந்த ஞானத்தை உணர்ந்து கொள். எப்படின்னா பிரணிபாதேன, குருநாதனிடத்துல வணங்கி போ. பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா. பரிப்ரஸ்னேன சேவையா, குருநாதரிடத்துல வணங்கி சேவையா. அவருக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுட்டு அவரா செய்ய மாட்டார், அவரா சொல்ல மாட்டார். நீ அவருக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுட்டு கைங்கரியம் பண்ணிட்டே இரு. அவரா சொல்லிட்டாருன்னா அதையும் செய்ய. அப்ப நடுவுல பரிப்ரஸ்னேன, உனக்கு ஏதாவது விஷயங்கள்ல உனக்கு சந்தேகங்கள் இருந்தா அவரிடத்துல கேளு. கேட்கும் பொழுது அவர் பேசாம இருடா அப்படின்னு சொல்லிட்டார், இல்ல மௌனமா இருந்துட்டாருன்னா என் கேள்விக்கு அவர் எங்க பதில் சொல்றார்? அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்காத.
உனக்கு இன்னும் பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு இன்னும் பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு பக்குவம் வந்துடுச்சுன்னா அவரே உன்னை கூப்பிட்டு சொல்லுவார். அதனால அவர் உனக்கு சொல்ற வரைக்கும் இல்ல சொல்லலைன்னா தட்சிணாமூர்த்தி போல மௌனமா இருக்கார். ஏதோ ஒண்ணு பிரதிபாலிக்கிறார், ஏதோ ஒண்ணு உனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறார். ஒண்ணு உனக்கு பக்குவம் இல்லை அப்படிங்கறத சொல்றார், இல்ல பக்குவம் வரதுக்கு இதை பண்ணுன்னு சொல்றார். ஏதோ ஒண்ணு பண்றார். அதனால அந்த குருவையே தியானம். அவர் உனக்கு உபதேசம் பண்ற வரைக்கும் நீ அவருக்கு கைங்கரியம் பண்றதை தவிர வேற கதி கிடையாது. அதனால தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா என்று அந்த ஞானிகள் உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுவார்கள். இந்த ஞானத்தை உபதேசம் பண்றதுன்னா என்னன்னா, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாற்றுறேன், அபயாம் அப்படின்னு ஒரு குருநாதர் சொல்லிட்டார் அப்படின்னு. குருவனுடைய ஞானம்ங்கிறது என்னன்னா, குருவனுடைய வார்த்தையை கேட்கறது. அது புரிஞ்சுதா புரியலையாங்கிறது முக்கியம் இல்லை. புரிஞ்சுதா, நான் பார்க்கறேனே சின்ன சின்ன குழந்தைகள் உபன்யாசம் பண்ணும் பொழுது அதுகளுக்கு ஒன்றும் புரியல, ஆனா ஆத்மால அதுகளுக்கு கனெக்ட் இருக்கு, உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்குது. அந்த பிரேம அந்த குருநாதன் இடத்துல கனெக்ட் வரணும். அந்த கனெக்ட் உருவத்தினால வருது இல்ல, உருவம்ங்கிறது ஒரு முகாந்திரம், அது பூர்வ ஜென்ம பந்தம். குருநாதன் இடத்துல ஏற்படக்கூடிய பந்தம் பூர்வ ஜென்ம பந்தம். அதனால அந்த குருநாதன் இடத்துல அப்படி ஒரு பிரேமம் வந்துடுத்து அப்படின்னா அப்புறம் வேற எங்கேயுமே மனசு போகாது. அதனால தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஸ்னேன சேவையா, சேவை பண்ணு. எது வரைக்கும் சேவை பண்ண, சொல்லித்தர வரைக்கும் சேவை பண்ணு. உனக்கு அவர் சொல்லி தரல அப்படின்னா அவர் உனக்கு கிருபை பண்ணிவிட்டார். உனக்கு சொல்லித்தரணுங்கிற அவசியம் கிடையாது, உனக்கு அவர் வாயினால உபதேசம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உனக்கு எப்ப அந்த ஞாபகம் உனக்கு எது வேணுமோ அதை அவரே கொடுப்பார். அப்போ தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினா. இந்த ஞானிகள் தத்துவதரிசிகள், பகவானை உணர்ந்தவர்கள் உனக்கு கிருபையினால அனுகிரகம் செய்வார்கள். அதனால மகான்களிடத்துல அண்டி பழகு, அவளுடைய கிருபையை சம்பாதிச்சுக்கோ அப்படிங்கிறது பக்தி யோகத்துல அடிப்படை. கிருஷ்ணனிடத்துல பிரேம உண்டாகணுமாகில் குருநாதனுடைய கிருபை உண்டாகும். குரு கிருபை இல்லாமல் ஹரி கிருபை, குரு கிருபை இல்லாமல் ஹரி கிருபை இல்லை, குருஜி சொல்றார் அவருடைய கீர்த்தனை. அதனால ஹரி கிருபை இல்லாமல் உனக்கு முக்தியும் இல்லை, முக்தி இல்லாமல் துக்க நிவர்த்தியும் இல்லை அப்படிங்கிறார். அதனால காரணம் என்னன்னா, குரு கிருபை இல்லாமல், குரு கிருபை தான் ஆரம்பம், குரு கிருபை தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம், நடு முடிவு எல்லாமே குரு கிருபை தான். அதனால நாமதேவர் கபீர்தாஸ் எல்லாம் சொல்றார், எனக்கு பாண்டுரங்கனை விட என் குருநாதரே போதுங்கிறார். என் குருநாதரே போறோம், எனக்கு என் குருநாதனே என்னை காப்பாற்றட்டுங்கிறார், குருநாதனே எனக்கு ஹரிங்கிறார். கபீர்தாஸ் சொல்லும் பொழுது குரு கோவிந்த் தோனோ கடை, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கா, அப்ப நான் யார் இடத்துல போவேன்னா நான் குருவின் இடத்துல தான் போவேன். என்ன காரணம்னா, எனக்கு கோவிந்தனை காமிச்சு கொடுத்ததே என் குரு தானப்பா, கோவிந்தனை காமிச்சு கொடுத்ததே என் குருநாதன் தானே, அதனால குருநாதன் இடத்துல தான் போவேன், அந்த குருநாதன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு குரு பக்தியினுடைய பெருமையை கிருஷ்ணன் காட்டுறான். இப்ப பக்தி யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கும் பொழுது நம்ம சொல்ற பக்தி யோகம் இதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு விசிஷ்டப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு கர்மயோகம் சொல்றதுக்கோ இல்லை தியான யோகம் பழகிறதுக்கோ இல்லை வைராக்கியத்தை பழக்கிட்டு சரீரம் வேற ஆத்மா, அது கீதையில இருக்கு, அது உபன்யாசம் பண்ணலாம். ஆனாலும் நான் சொல்ற விஷயம் என்னுடைய ஹிருதயத்தை தொடணும், எனக்கு அதுல அனுபவம் இருக்கணும். அதை நான் உங்களிடத்துல பகிர்ந்துக்கும் பொழுதும் உங்களுக்கும் அதுல ஒரு ஹிருதய ஸ்பர்சமா இருக்கு. அப்படி இல்லைன்னா எதுவுமே உபன்யாசம், எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் ஞானா தியானம் விசிஷ்யதே என்று அதுல நமக்கு ஒரு அதுல ஒரு டச், பர்சனல் டச் அது இல்லாது எந்த விஷயம் பண்ணினால் எந்த விஷயத்தை பேசினாலும் அது நம்மளது இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் இல்லையா. அதனால கீதையில பகவான் முயற்சி, அதுக்கு என்ன செயல் செய்யற அப்படிங்கிறத விட எந்த பாவத்தோட செய்யற. நேத்திக்கும் குச்சேலர் இடத்துல சொன்னா, பக்தி இல்லாதவன் எவ்வளவு பூரியான விஷயத்தை கொண்டு வந்தாலும் அது எனக்கு
அதுல எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடையாது. ஆனா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, என்னுடைய பக்தன் ஒருத்தன் சின்ன விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தான்னா கூட அவன் பிரேமையோட கொண்டு வந்து கொடுக்கறதுனால அந்த விஷயத்துல எனக்கு அப்பேற்பட்ட ஒரு ஒரு பிரியம் ஏற்படுறது அப்படிங்கிறத பகவான் சொல்றான். அப்போ பகவான் இந்த 12வது கீதையில சில பேர் சொல்றா, கீதையில கர்மயோகம் தான் சொல்றான் அப்படின்னு சில பேர் சொல்றா. சில பேர் சொல்றா கீதையில தியான யோகம் தான் சொல்றான் அப்படின்னு. சில பேர் தியானத்துக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா, மெடிடேஷன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சமாதி வரைக்கும் அவர்கள் போறா. பெரியவா, எல்லாருமே பெரியவா, யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மார்க்கமும் நம்மளை கிருஷ்ணனிடத்துல அழைச்சுன்னு போறது. ஆல் ரோட்ஸ் டு ரோம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் கிருஷ்ணனிடத்துல தான் அழிச்சுன்னு போறது. ஞான மார்க்கமும் கிருஷ்ணனிடத்துல தான் அழிச்சுன்னு போறது. ஆனால் எனக்கு எது சூட்டபிளா இருக்கும், எனக்கு எது பலன் தரும் அப்படிங்கிற விஷயத்தை, நான் எதுக்கு லாயக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பகவான் சில விஷயங்கள் கீதையில சொல்லியிருக்கான். பகவான் சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்ம ஆலோசனை பண்ணி பார்க்கும் பொழுது பகவான் ஒரு இடத்துல பகவான் அழகா சீக்கிரட்டா சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நான் என்னுடைய பக்தனை கைவிட மாட்டேன். நமே பக்தா பிரணஷ்யதி, என் பக்தன் ஒரு நாளும் அழிவதில்லை அப்படின்னு பகவான் சொல்றான். இப்ப கர்மயோகம் பண்ணி தன்னுடைய அத்தனை செயல்களையும் பகவான் இடத்துல சமர்ப்பிச்ச பகவான் அழிவதில்லை அப்படின்னு சொல்றதுல ஒண்ணும் இல்லையே. அவன் தான் கர்மயோகம் பண்ணி நான் எனதுங்கிற எண்ணத்தை அடக்கிவிட்டானே. தியான யோகம் பண்ணி சமாதி வரைக்கும் போய் பகவானை சாட்சாத்காரம் பண்ண விஷயத்துல அவன் கீழே விழறதில்லைன்னு சொல்றதுல என்ன இருக்கு? அதுபோல சரீரம் வேற ஆத்மா வேற நிற்கக்கூடிய பக்தன் விஷயத்துல அவன் கீழே விழறதில்லைன்னு சொல்றதுல என்ன இருக்கு? என்ன போல ஒன்னும் லாயக்கு இல்லாம அதுவும் போய் அங்கேருந்து சாக்கடையில விழற குழந்தையதானே அம்மா ஓடி தூக்க வேண்டியிருக்க. ஒரு குழந்தைக்கு, ஒரு அம்மாவுக்கு 4 குழந்தைகள் இருக்கா. ஒருத்தன் நல்ல டாக்டர், ஒருத்தன் இன்ஜினியர், ஒருத்தர் ஆடிட்டர். ஒரே ஒரு பையன் போலியோ அட்டாக் ஆத்துல படுத்துட்டு இருக்கார், உடம்பெல்லாம் சொறி பிடிச்சிருக்கு. அப்பப்ப அதை மருந்து போட்டு கிளீன் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கு அப்படிங்கிறவன் விஷயத்துல தானே இந்த தாயாருடைய கருணை விசேஷமா போகும். அதனால உலகத்துல சம்சாரத்துல மாட்டிண்டு, ஆனா நடுவுல அப்பப்ப அம்மா அம்மா அப்படின்னு அந்த கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை, அந்த அம்மா இவன் என் புள்ள இல்லைன்னு சொல்லுவலாம். இந்த டாக்டர் புள்ள தான் என் புள்ள, இன்ஜினியர் தான் என் புள்ள, ஆடிட்டர் தான் என் புள்ள, இந்த சப்பானி என் புள்ள இல்லைன்னு சொல்லுவளோ. அவன் என்ன சொல்லுவா, இவன் தானே என் புள்ள, இவனைத்தானே நான் பார்த்துக்கணும் அப்படின்னு. பகவான் எப்படி அம்மா ஒரு தாயார் எப்படி ஓடி வருவளோ அதுபோல பகவான் நம்மளிடத்துல ஓடி நம்மளை கை கொடுக்கிறேன். நீ யாகம் பண்ணினா, யஜ்யம் பண்ணினா, நீ பல்வேறு விஷயங்கள் பண்ணினாலும் கிருஷ்ணன் வேணும் நீ நினைச்சு பண்ணலைன்னா நான் கிடைக்க மாட்டேன். நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந ச இஜ்ஜயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவான அசிமாம் யதா பக்த்யாத்வனஞ்சயா சக்யஹ அகமேவம் விதோர்ஜுனா ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தபா. 11வது அத்தியாயம். நீ என்ன பார்க்கலாம்டா, நீ என்ன பார்க்கலாம், நீ என்ன தொடலாம், என்ன கட்டிக்கலாம், என்னோட நீ கலந்துடலாம். 18ல பக்த்யாமாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதः ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். நீ என்ன கட்டிண்டே நான் பிரியமானவன், நான் நீ வேணும்னு ஆசைப்பட்டு ஓடி வந்தா உன்னிடத்துல நீ ஆம்பளையா, நீ பொம்பளையா, படிச்சவனா படிக்காதவனா, ஏழையா பணக்காரனா, இந்த ஜாத்தியா அந்த ஜாத்தியா, இந்த மதமா அந்த எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். நாலம் திஜித்வம் ரிஷித்வம் தேவத்வம் வா சுராத்மஜாக த்ரீணனாய முகுந்தஸ்ய ந விருத்தம் ந பகுஜதா ந தானம் ந தபோ ந சைஜ்யா ந சௌச்சம் ந விரதாஞ்ச பிரியத்தே அமலயா பக்தியா ஹரிர் அந்யத்து விடம்பனாம். பிரகலாத சரித்திரம் எதுவும் நான் பார்க்க மாட்டேன். என் பக்தன் இடத்துல என் பக்தனை ஓடி கட்டிட்டுருவேன், ஓடி கட்டிட்டுருவேன். பக்தியாமாம் அபிஜானாதி. பக்தி அந்த பிரேம இருந்ததுன்னா பிரேமைக்கு என்ன நான் கொடுத்துடுவேன், பிரேமைக்கு என்ன நான் கொடுத்துடுவேன் அப்படின்னு தனியா ஒன்று இருக்கு இல்லையோ, அதை பிடிச்சுக்கணும். அவன் விஷயத்துல பகவான் சொல்றான், என்ன சொல்றான்னா, நீ யோகம்லாம் பண்ணினேன்னா நடுவுல ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அடுத்த ஜென்மால இருந்து ஆரம்பிக்கணும். அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாந்தி பராங்கதிம். அது ஞானிகள் விஷயத்துல பகுநாம் ஜென்ம நாமந்தே. நடுவுல விட்டு விடுத்துனா மறுபடியும் நீ அபியாசம் பண்ணணும், ஆத்ம விசாரம் பண்ணணும்.
ஒரு ஞானி உலகத்துல எத்தனையோ கோடி வருஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு பகவான் ரமணர், ஒரே ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். என்ன அப்படியே ராமகிருஷ்ண பரமன் வந்துட்டே இருக்காங்க. அதனால பகவான் சொல்றான், பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. எத்தனையோ கோடி வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஞான சம்பந்தம் அப்படித்தானே வரா. அதனால ஞானி அப்படிங்கிறவன் துர்லபம், ஞானிங்கிறவன் துர்லபம்னு பகவானே சொல்றான். என்ன காரணம்னா, வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா துர்லபா. எல்லா இடத்துலையும் வாசுதேவனையே பார்க்கக்கூடிய மகாத்மா மிகவும் துர்லபமானவன் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால பகவானுடைய உள்ளத்தை பிடிக்கணும், பகவானுடைய ஹிருதயம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் 2 குழு கொடுக்குறான். ஒன்று கொடுக்கும் பொழுது அபிச்சேத்சு துராச்சாரா பஜதே மாம் அனன்ய பாக் சாதுரேவசம் அந்தவ்யா சம்யக் வியவசிதோ ஹிசஹா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான். நீ அவன் எவ்வளவு துராச்சாரம் உள்ளவனா இருந்தால், எவ்வளவு கெட்டவனா இருந்தால், மதுபானம் பண்றவனா இருந்தாலும், பரஸ்திரீ சங்கமம் பண்றவனா இருந்தாலும், பொய் பேசுறவனா இருந்தாலும், அவன் என்னிடத்துல பக்தின்னு ஓடி வந்து என்னிடத்துல கிருஷ்ணா நான் உன்னை சேர்ந்தவன்கிற ஒரு உறுதியோட வந்துட்டான்னா அவனை கிளீன் பண்ணி நான் அவனை காப்பாத்துவேன். உலகத்துல அவனை யாரும் அவனை தோஷம் சொல்றதுக்கு நான் விட மாட்டேன். உலகத்துல நான் என் பக்தனை நான் காப்பாத்துவேன். அப்ப எப்படின்னா, அந்த அம்மா எப்படி அந்த சப்பானி பையனை, போலியோ வந்த பையனை காப்பாத்துறாளோ அதுபோல கிருஷ்ணன் தன் பக்தனை காப்பாத்துவான். அப்ப கிருஷ்ணனிடத்துல கிருஷ்ணன் நமக்கு அப்பா அம்மாங்கிற அந்த எண்ணத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறது பக்தி. அந்த பிரேம நமக்கு வரணும் கிருஷ்ணனிடத்துல நமக்கு உரமுறை வரணும். அவா வேணும் இவா வேணும்ன்றதை விட. அதனால 18வது அத்தியாயத்துல சர்வ கர்மாண்யபி சதா குர்வாணோ மத்வ்யபாஸ்ரயஹ மத்பிரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். 18வது அத்தியாயத்துல சொல்றான், சர்வ கர்மாண்யபி சதா, சர்வ கர்மங்களையும் நீ செய்து கொண்டு சதா குர்வானோ சதா மத்வ்யபாஸ்ரயஹ, என்னுடைய கிருஷ்ணர் இருக்கான். இந்த மாமா எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணர் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாமாட்ட சில குறைகள்லாம் இருக்கே. இவர்கிட்ட கோபம் இருக்கு, இவரிடத்துல ஆசை இருக்கு, இவரிடத்துல காமம் இருக்கு, இன்னும் இவருடைய புலன்கள்லாம் அடங்கல. என்ன தெரியும்? டோன்ட் வரி, அது தனிப்பா, அது தனி. இது என்னன்னா கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு கிருஷ்ணனை நம்புற இல்லையா, அதுதான் முக்கியம். மத்வ்யபாஸ்ரயா, என்ன நீ நம்பினா உன்னை நான் காப்பாத்துவேன். உன்னை நான் காப்பாத்துவேன்னு எங்க சொல்றான்னா, நமே பக்தா பிரணஸ்ய, என் பக்தன் அழிவதில்லை. என் பக்தன் அழிய மாட்டான், கஷ்டப்படுவான். ஆனா கடைசியில நான் அவனை கையை தூக்கிடுவேன். அவன் ஸ்லிப்பாக மாட்டான், ஒரு நாள் ஸ்லிப்பாக மாட்டான். அவனுக்கு முன்னாடி பிராணம் போற சமயத்துல நான் வந்து நிற்பேன். அப்ப என்னன்னா, உன் முயற்சியை நம்பாத, கிருஷ்ணனுடைய கிருபைய நம்பு. கர்மயோகம் உன் முயற்சியை நம்ப வேண்டியிருக்க. நான் பண்ணல, கிருஷ்ணன் பண்ண வைக்கிறான் அப்படின்னு கான்சியஸா உன் முயற்சினால உன்னுடைய காமக்ரோதாதிகளை விலக்கிக்க வேண்டியிருக்கு. அதுபோல தியானம் பண்ணணும்னா தியானம் பண்ணும் பொழுது தியானம்ங்கிற ஒரு எஃபர்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா ஆத்ம விசாரம்ங்கிற ஒரு எஃபர்ட் வேண்டியிருக்கு. ஆனா இந்த விஷயத்துல ஒரு அம்மா குழந்தைய நினைக்கிறதுக்கு எந்த எஃபர்ட்டும் தேவையில்லை. குழந்தை அம்மாவை நினைக்கிறது நேச்சுரலா நடக்கிற மாதிரி கிருஷ்ணனிடத்துல ஒரு அன்பு ஏற்பட்டு அப்படின்னா எல்லாம் எவ்ரிதிங் would fall in line. பகவான் சொல்றான், சர்வ கருமாணி அப்பி சதா. சர்வ கருமாணி அப்பி அப்படின்னு சொல்ற விஷயத்துல பகவத் பாதாச்சாரியால் வியாக்கியானம் இருக்கு. அவன் ஏதாவது கெட்ட செய்கைகள் செய்து கொண்டிருந்தான்னா கூட, விலக்கப்பட்ட கருமாக்கள் செய்துட்டு இருந்தான்னா கூட பகவான் அவனை அதுல இருந்து விலக்கி தன்னுடைய சரணத்துல போட்டுப்பான். அபிச்சேத்சு துராச்சாரா அப்படி இருக்கு வியாக்கியானம். அதனால பகவான் பக்தி தன் சரணத்துல எங்க சொல்றான்னா 12வது அத்தியாயத்துல இருக்கு. தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மயி ஆவேசித சேதசாம். என்னிடத்துல மனசை செலுத்தினவனை நானே சம்சாரத்திலேருந்து கையை தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லலையோ கீதையில. அப்ப அதனால நம்ம சொல்ல போற பக்தி யோகம் என்ன அப்படின்னா, உன் முயற்சி இல்லை, உன் முயற்சினால இல்ல. கிருஷ்ணன் கிருபாளு, கிருஷ்ணன் பக்தவத்சலன், கிருஷ்ணன் ஒரு நாளும் நம்மளை தள்ள மாட்டான். கிருஷ்ணன் இன்ஃபேக்ட் நம்ம வரணும்னு எதிர்பார்க்கிறான். அப்ப பகவான் கிருஷ்ணனுக்கு 2 ரோல் இருக்கு. ஒன்னு கிருஷ்ணன் சர்வேஸ்வரன், சர்வஸ்வாமி, சர்வாந்தர்யாமி,
பிரகிருதி புருஷன் நியாமகன் அப்படிங்கிற பெரிய போஸ்ட் கண்ணனுக்கு இருக்கு. அந்த போஸ்ட்ல ஈ எறும்பு உள்பட அது ஈயா பிறக்கிறதுக்கு என்ன காரணம், அதனுடைய கர்மா என்ன, அதுக்கு எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு நாள் ஆயுசு உள்பட பிரம்மா பரியந்தம் எல்லாருக்கும் எவ்வளவு வயிறு, எவ்வளவு அரிசி, எவ்வளவு சாப்பாடு யார் கொடுப்பாங்கிறது உள்பட எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அவாவாளுடைய கர்மாவை அவாவாளுடைய தலையில கட்டி நாதத்தே கச்சித் பாவம் நகைவ சுகிருதம் விபு அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம் தேன முஷ்யந்தி ஜந்தவஹா, அவனவனுடைய கர்மாவை அவனவன் அனுபவிக்கணும் என்று அவனவனுக்கு ஈஸ்வர இருந்து அவன் மேல மாயையை போட்டு அவனுடைய கர்மாவுக்குரிய பலனை அவனிடத்துல கொண்டு சேர்த்து அனாதிகாலமா இந்த லோகத்தை நடத்திட்டு போற ஈஸ்வரன் அப்படின்னு நீ நினைச்சேன்னா பிறந்து பிறந்து சாக வேண்டியதுதான். பகவான் ஈஸ்வரன் தான், சர்வேஸ்வரன் தான். ஆனா எனக்கு யாரு அப்படின்னா இப்ப ரெண்டாவது ரோல் அதோடு. அப்ப ஈஸ்வரன்னா என்ன, ஈஸ்வரன் ஈஸ்வரன் காப்பாற்றணும், ஈஸ்வரன் கண் திறக்கணும் அப்படின்னு காட் ஃபியரிங்காகவும் என்னுடைய அவரவர் விதிவகை நான் என்ன பண்ணுவேன், என் கர்மா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அனாதிகாலமா சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். நீ இதுல இருந்து வெளியிலே வர முடியாது பயல. ஆனா வெளியில வரணும்னு நினைச்சேன்னா என்ன பண்ணு அப்படின்னா, அதே கிருஷ்ணன் என்னோட அப்பா. இன்னொரு திருஷ்டாந்தம் என்னன்னா, கிருஷ்ணனுக்கு 2 போஸ்ட். இப்ப சொன்ன மாதிரி கிருஷ்ணன் எப்படி இருக்கானா, ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ். எல்லாருக்கும் பெரிய கோர்ட் இல்லையா, அந்த ஜட்ஜா இருக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, அவளுக்குரிய பாப புண்ணியங்களுக்கு அதுபடி அதுக்கு அந்த பாப கர்மாவை விபாகம் பண்ணி கொடுக்கறதுக்கு யமன், குபேரன், வருணன், அக்னி எல்லாரையும் நியமிச்சே அவனவனுக்கு அவனவனுடைய பட்டுவாடா பண்ணிட்டு சொர்க்கம் நரக்கம் முதலிய லோகங்களை சிருஷ்டி பண்ணி அவனவனுக்கு அவனுடைய லைஃபை கொடுத்து பாபம் பண்ணினவனை நரகத்துல தள்ளி புண்ணியம் பண்ணினவனை சொர்க்கத்துல கொண்டு வச்சு ரெண்டும் கலந்து கட்டியா பண்ணினவனை பூமியில பிறக்க வச்சு அதுல அவனுக்கு இன்ன குடும்பத்துல பிறக்கணும், இல்ல பண்ணியா பிறக்கணும், நாயா பிறக்கணும்னு பண்ணி இதன் அனாதிகாலமா இந்த சம்சாரத்தை நடத்திட்டு போற ஈஸ்வரன், நியாயாதிகாரி, அப்பேற்பட்ட ஜட்ஜ் கண்ணன், செங்கோல் தவறாம இருக்கிற பிரபு. அப்ப அவனிடத்துல போய் கேட்டா என்னன்னா, நீ பண்ணின கர்மாப்பா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஈஸியா தப்பிச்சுருவான். ஆனா அதே பக்கத்துல ராதாதேவி அம்மா இருக்கும் பொழுது அம்பி தப்பு பண்ணிட்டான், ஒரு இடத்துல திருடிட்டான், பிட் பாக்கெட் அடிச்சு விட்டான், போலீஸ் பிடிச்சு நிறுத்தோ. அப்பா தான் ஜட்ஜி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா. அப்பா அவனுக்கு 15 நாள் ரிமாண்டில் வைன்னு எழுதிட்டா. ஆத்துக்கு சொல்றாரு, உன் புள்ள என்ன அம்மா, என் புள்ள பண்ணவே மாட்டான், என் புள்ள எதேர்ச்சியா அங்க கை வச்சா அங்க யாரோ பைய மாட்டிட்டா, அதுல பரிசு எதேர்ச்சியா இருந்தது, என் புள்ள திருடவே மாட்டான் அப்படின்னு ஒரு தாயார் உட்கார்ந்து, மகாலட்சுமி தாயார் பெருமாள் இடத்துல நமக்காக, ராதாதேவி நமக்காக மண்ணாடி உடனே பகவான் இடத்துல என்ன சொல்றானா, குழந்தையை காப்பாத்துனேன். அப்ப சாயங்காலம் ஆத்துக்கு கோட்டை கட்டிட்டான்னா அப்படியே உட்கார்ந்து இது ஏதோ அசட்டுத்தனம் பண்ணி தொலைச்சு விட்டேன். யாருக்கு தான் காமம் இல்லை, யாருக்கு தான் குரோதம் இல்லை, யாருக்கு தான் பொறாமை இல்லை, யாருக்கு தான் துக்கம் இல்லை, யாருக்கு தான் கர்வம் இல்லை. உலகம்னு இருந்தா இதெல்லாம் மூகுணங்களான மாயை தானே, நான் தானே இதுகள் மேல போட்டேன், இது இந்த சம்சாரங்கிறது நான் ஏற்படுத்தினது தானே, இந்த குழந்தைகள்லாம் அப்படி தத்தளிக்கிறதே அப்படின்னு பகவான் நம்ம மேல கிருப கூர்ந்தே நம்மளுடைய அப்பனாக இருந்து என்னப்பன், பொன்னப்பன், முத்தப்பன், மணியப்பன், தன் ஒப்பார் இல்லா அப்பனா இருக்கக்கூடிய அந்த உப்புலியப்பன் பெருமாள் நம்மளை நினைக்கிறார். அப்ப அவரு நம்மள அப்படிப்பட்ட ஒரு அப்பன் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும். தாயாய் தந்தையாய் தாங்குகின்ற தெய்வம், சேயாக இணை வளர்க்கும் தெய்வம், மகா தெய்வம்னார் வள்ளலார். நமக்கு அப்பேற்பட்ட மாத்ருபூதேஸ்வரர் அப்படிங்கிற தாயும் ஆனவர் இருக்கார் அப்படின்னு நினைக்கணும். நினைக்காதுதானே குறை. அதனால பகவான் ஹிருதயத்துல நம்ம நினைச்சுட்டோம் அப்படின்னா பகவான் ஒன்னே நம்ம விஷயத்துல இவன் நம்ம புள்ள, ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாம்யஹாம். நான் அப்பான்னு நினைச்சேன், அவன் என்ன புள்ளை. உடனே என்ன, ஒரு வக்கீல கூப்பிடு, வக்காலத்து வாங்கு, அவனை வெளியில எடு, ஜாமீன்ல கொண்டு வா அப்படின்னு அந்த திருடின பையனை கோர்ட்ல தீர்ப்பையும் சொல்லிட்டு அதுல இருந்து வெளியில எடுக்கிறார் இல்லையா. அதுபோல கிருஷ்ணனே என்ன பண்ணுவான், உன்னை அதுல இருந்து குருநாதரை அனுப்பி உனக்கு சத்சங்கத்தை கொடுத்து நல்ல புத்தியை கொடுத்து தன்னுடைய சரணத்துக்கு நைசா கூட்டுன்னு வந்துடுவான். இந்த ஜென்மாலேயே, 100 ஜென்மா கிடையாது, இந்த ஜென்மாலேயே நீ யாகம் பண்ணினே, யோகம் பண்ணின, நீ தியானம் பண்ணினேன்னா அநேக ஜென்ம சம்சித்தா. 1 ஜென்மான்னு கிடையாது. ஆனாப்பட்ட ஜடபரதரே 3 ஜென்மா பாகவதம். உனக்கு என்னடா இதே ஜென்மா. யாரு சாட்சி, யாருடா சாட்சின்னா அஜாமிளன் சாட்சி, சத்ரபந்து சாட்சி. அஜாமிளன் என்ன பண்ணினான், நாராயணான்னு கூப்பிட்டான்,
நாராயணான்னு கூப்பிட்டவனை அவனை பகவான் காப்பாத்தலையோ, சத்திரபந்துவை பகவான் காப்பாத்தலையோ, கோவிந்தான்னு மாடு கறக்கிற பையனை கூப்பிட்டு சத்திரபந்துவை காப்பாத்தலையோ. அப்போ பகவான் நம்மள பக்தன், தன்னோட குழந்தைன்னு ஏத்துக்கிறான் அப்படிங்கிறதுல பக்தி யோகம் நிற்கிறது. அதுதான் இங்க செல்லுபடியாகும். அவனுடைய திருநாம சங்கீர்த்தனம், அவனுடைய அதுக்குதான் பாகவதம். நான் கீதையை வேதாந்தமா சொல்றதுக்கு வரல. பாகவதம் கேட்டவாழ்த்துல பாகவதம் தானே சொல்லணும், பாகவதாலத்தானே காமிக்கணும். அதனால இதுக்கு தான் பாகவதம் என்று பெயர். இப்ப கீதையில பகவான் 2 விதமான வழிபாடுகள். இன்னைக்கு பக்தி யோகம் சாட்சாத்தா ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொன்னால் ஒழிய நம்ம என்ன சொல்ல போறோம், எதை பத்தி சொல்ல வரோம் அப்படிங்கிறது நமக்கு எளிதா புரியணும். அப்படிங்கிறதுனால பூர்வ பீட்டிகையே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் 2 விதமான வழிபாட்டு முறைகள் உலகத்துல. ஒண்ணு, நாமரூபங்கள் இல்லாத ஒரு பிரம்மத்தை பகவான் தன்னை சொல்லிக்கிறான். பகவான் தன்னை சொல்லும் பொழுது வைஷ்ணவம் ரூபாம், வைஷ்ணவம் ரூபாம் என்று கீதையில சொல்லிக்கிறான். அந்த வைஷ்ணவ ரூபம் அப்படின்னு சொல்றது அவனுடைய ஒரு பரந்த தன்மை. பகவான் இப்படி சங்கச்சக்கர கதாதாரியாக, கௌஸ்துபாங்கித வக்ஷஸ்தலனாக, நீலமேக சாமலனாக, அப்பேற்பட்ட ஹிருதயத்துல வட்சஸ்தலத்துல தாயாரோடு இருக்கக்கூடிய ஒரு பிரபு அப்படிங்கிறது நமக்கு எழுத்தாப்புல இருக்கக்கூடிய பிரபு. அது நாமரூபங்கள் உள்ள ஒரு பரமாத்மா, நாமரூபங்கள் அற்றதான ஒரு பரமாத்மா, பரந்த தன்மை, வைஷ்ணவத்தன்மை, விஷ்ணு என்று சொல்லப்படுறது. சர்வத்திர வியாபியதே இது விஷ்ணு என்று எல்லா விதத்திலும் வாசனாத் வாசுதேவசிய வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே என்று சர்வ ஜீவராசிகளின் வாசுதேவனிடத்துலதான் இந்த ஜெகத்தே நிலை பெற்றிருக்கிறது. அப்படிங்கிற அந்த படர்ந்த அந்த விபுவான தன்மை, அந்த பிரபுவனுடைய தன்மை, அத பரபிரம்மம் பரமாத்மா என்றெல்லாம் பக்தர்கள் சொல்றார். அதனால பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யத்தே. இது ஸ்ரீபாகவதம் முதல் அத்தியாயத்திலே, பிரதம ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்திலே. இது என்னடா, சில பேர்லாம் வேதாந்திகள்லாம் பிரம்மம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா. தியானம் பண்ணக்கூடிய யோகீஸ்வரர்கள்லாம் பரமாத்மா என்று சொல்லுகிறார்கள். பக்தர்கள்லாம் என்ன சொல்றாங்க, பகவான் என்று சொல்றாங்க. நம்மளாம் என்ன, பாகவதாலாம் என்ன சொல்றோம், நம்ம கிட்டா அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதானே. அப்ப பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்யத்தே. அதே சுரேஸ்வராச்சாரியாரும் சொல்றார், ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி வேதாது விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தையே நமஹா என்று சொல்றார். அதுதான், அவன் தான் குருநாதன். யார குரு ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்றியோ, ஆத்மான்னு சொல்றியோ, அவன் தான்டா குருநாதன். சாட்சாத்தா எழுத்தாப்புல உட்கார்ந்து இருக்கான், அவன் தான் தட்சிணாமூர்த்தி, அவன் தான் கைலாசபதி என்று அவர் சொல்றார். எல்லாம் ரெண்டும் ஒரே தத்துவம் தான், ரெண்டும் ஒரே தத்துவம் தான். அப்போ நாமரூபங்கள் இல்லாத ஒரு தன்மை, இதுக்கு நிர்குண உபாசனை என்று பெயர். குணங்களும் நாமங்களும் ரூபங்களும் அற்றதான ஒரு பரமாத்மாவை, அதனுடைய பரந்த தன்மையை பார்க்கறது. இதை சொல்லக்கூட முடியாது என்னால. என்ன காரணம்னா, பிரம்மத்தை உன்னால பார்க்க முடியாது, பிரம்மத்தை பத்தி உன்னால பேச முடியாது, பிரம்மத்தை உன்னால காதால கேட்க முடியாது, பிரம்மத்தை உன்னால தோலால உன்னால ஸ்பரிசிக்க முடியாது, பிரம்மத்தை உன்னால டேஸ்ட் பண்ண முடியாது, அப்படின்னா மூக்கால மணக்க முடியாது. அப்ப அந்த பிரம்மம் அத்தனைக்கும் அதுதான் காரணமா இருக்கு. அப்ப பிரம்மத்தினை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, அந்த பிரம்மம் இருக்கிறதுனாலதான் கண்ணு பார்க்கறது, அந்த பிரம்மம் இருக்கிறதுனாலதான் உனக்கு காது கேட்கறது, தோல் உணர்றது. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர்வாறு அருணாச்சலா என்று ரமண பகவான் சொல்றார். அது பரந்த நிலை. அப்போ அந்த ஒரு நிலையும் கீதையில 3வது அத்தியாயத்திலேருந்து பகவான் ஆரம்பிச்சு 2வது அத்தியாயத்திலே ஆத்ம தத்துவங்களை சொல்லும் பொழுது பகவான் தன்னுடைய அந்த விரிந்த அந்த நிர்குணத்தன்மையை பல இடங்கள்ல பகவான் சொல்றான். சிற்சில இடங்கள்ல பகவான் சொல்லும் பொழுது மை ஆவேசிய மனோ ஏமாம் என்று என்னிடத்தில் செலுத்தப்பட்ட மனசை உடையவர்கள். அப்ப எப்ப மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கோ, அப்ப நாமம் ரூபம் குணம்னு இருந்தாதான் மனசுங்கிறது ஒண்ணு உண்டா. மனசுங்கிறது நம்ம கல்பிச்சுக்கிற விஷயம். 2வது அந்த கல்பனைக்கு அது அடங்கணும். நம்ம ஒரு நாமம் இருக்கணும், இன்ன பெயர், இன்ன உருவம்,
இன்ன சுபாவம் இன்ன குணம் அப்படின்னு இருக்கணும். இப்படி இருக்கான்னா கிருஷ்ணன் மதுரமா இருக்கான், அவன் கோவை பழம் போன்ற உதடுகள், அழகான கண்கள், சிரிச்சின்னு இருக்கான், அது போல மூக்கு அழகா இருக்கு அவனுக்கு, இது மாதிரி பட்டு பீதாம்பரம் தரிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது. இவனுடைய பேர் என்னன்னா, இவனுடைய பேரு கிருஷ்ணன், இவனுடைய பேரு முகில்வண்ணன், இவன் பேர் முகில்வண்ணன். இவன் என்ன பண்றான், இடுப்புல கை வச்சுட்டு நின்று இருக்கான், நம்மள எல்லாரையும் ராசத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். இவனுடைய குணம் என்ன, சிரிக்கிறான், கழுக்குன்னு சிரிக்கிறான். இவனுடைய பேர் என்ன, முகில்வண்ணன். இவனுடைய உருவம் என்ன, மனோகரமான உருவம், மயக்கர உருவம் அப்படின்னு நம்ம கல்பனைக்குன்னு கிடையாது, பார்த்தா நம்ம எழுத்தாப்புல இருக்கிறது இல்லையா, அதை தான் சொல்றார் பகவான் என்னிடத்தில் செலுத்தப்பட்ட மனசு. கீதையில இந்த 2 விதமான பிரிவுகள். இது அனாதிகாலமா இருக்கிற விஷயம்தான், அனாதிகாலமா இருக்கிற விஷயம். அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நாமரூபங்கள் அற்றதான ஒரு நில பிரம்மம் அப்படிங்கிறத 8வது அத்தியாயத்துல விளக்குறார் பகவான். அது எப்படின்னா, எல்லாத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ரொம்ப சுலபமா சொல்லி கொடுத்துடுவேன். என்ன எப்படி சொல்லி கொடுக்கலாம்னா, ஒரு திருடன் ஒரு கடைக்குள்ள போறான், அந்த கடைக்குள்ள போனா அதே சமயத்துல ஒரு மாமியும் போறா. இப்ப இந்த திருடன் எப்படி பாக்குறான்னா, அங்க இருக்கக்கூடிய குண்டலங்கள், அங்க இருக்கக்கூடிய தோடு, அங்க இருக்கக்கூடிய வளையல், அங்க இருக்கக்கூடிய கங்கணங்கள், என்னென்ன பூஷணங்கள், நானாவிதமான பூஷணங்கள் இருக்கோ எல்லாத்தையும் தங்கம்னு பாக்குறான். எவ்வளவு கிலோ தங்கம் தேரும் அப்படின்னு பாக்குறான். அதே இந்த மாமி எப்ப பாக்குறான்னா, இந்த குண்டலம் நல்லா இருக்கே, குண்டலாம் அப்படிங்கிற ஒரு ரூபம், அது குண்டலம் அப்படிங்கிற பேரு, அது குண்டலம்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு லட்சணம். இதை வச்சுட்டு இந்த குண்டலத்தையோ வளையலையோ கைவளையோ கால்வளையோ அந்த மாமி பார்க்கறா அப்படிங்கிறது யார் விஷயத்துல அப்படின்னா, அதை வாங்கணும் அப்படின்னு போறவா விஷயத்துல அவளுக்கு இருக்கு. திருட போறவன் என்ன பண்றான் அப்படின்னா, அது கைவளையா கால்வளையான்னு பார்க்கல, அதுல ஆதார தத்துவமான அந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிறத பார்க்க. அப்ப அந்த ஸ்வர்ணம்னு பார்க்கறவன் எப்படி பார்க்கறான்னா, அவன் தான் நிர்குண உபாசனை. எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா எறும்பு கொசுல ஆரம்பிச்சு அப்பேற்பட்ட பிரம்மா பரியந்தம் அந்த வாசுதேவனே உள்ளுக்குள்ள சைத்தன்யமா இருக்கான் அப்படின்னு பார்க்கிறவன் விஷயத்துல நிர்குண உபாசகன். அவன் பரந்த தன்மையை பார்க்கறான். அவன் ஒரு டெஃபினட் ஃபார்முக்குள்ள பார்க்கல, ஒரு டெஃபினட் நேம்குள்ள பார்க்கல. அதான் சொல்றான், எல்லாம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்துலதான், சர்வம் கல்விதம் பிரம்ம, அத்தனையும் பிரம்மத்துல கல்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவன் ஒரு ஒரு உபாசனை. அது ஒரு உபாசனை. அப்ப அந்த பரமாத்மாவை அவனால எப்படி உபாசனை பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கொசுவை கூட அவனுக்கு அடிக்க மாட்டான், ஒரு நாயை கூட சூன்னு கல் எடுத்து அடிக்க மாட்டான். அவன் சாப்பிட்ற சாப்பாட்டை நாய் சாப்பிட வந்ததுன்னா அதை அப்படியே அலோ பண்ணிடுவான். அதனால அவனுக்கு என்ன அப்படின்னா, எந்த ஜீவராசிகளிடத்திலையும் அவனுக்கு வெறுப்பு கிடையாது, எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. எல்லா ஜீவராசிகளும் அவனை பிரேமையோட பார்க்கறது என்ன காரணம் அப்படின்னா, அவன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது அந்த பரமாத்மா தான் அப்படின்னு பார்க்கறான். அதனால இதுக்கு நிர்குண உபாசனை என்று பெயர். அந்த பரமாத்மா எல்லாத்துலேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கறான். அதனால இன்னொருத்தம் பார்க்கறான், ஒரு ஆகாசத்துல சூரியன் இருக்கு, கீழே கள்ளுக்குடம், இந்த பக்கம் ஒரு சாக்கடை தண்ணி இருக்கு, ரெண்டுத்துலயும் சூரியன் பிரதிபிம்பிக்கிறது. அப்போ அவனிடத்துல கேட்கிறா, இந்த கங்கா ஜலம் இருக்கு, கள்ளுக்குடம் இருக்கு, சாக்கடை ஜலம் இருக்கு, இது மூணுத்திலையும் இருக்கக்கூடிய ரிஃப்ளக்ஷன்ல எந்த சூரியனுடைய ரிஃப்ளக்ஷன் சுத்தமானது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்றான், 3 பிரதிபிம்பமுமே சுத்தமானது. சொதகா கங்கா ஜலம் பவித்ரம், கள்ளுக்குடம் அசிங்கம், சாக்கடை அதை விட அசிங்கம். ஆனால் இது அதனுடைய ஒரு உபாதியினால, அதனுடைய ஒரு தன்மையினால வேறுபடுறதே தவிர, ஆனால் அதுல பிரதிபிம்பிக்கக்கூடிய அந்த சூரியன் பவித்திரமான அந்த சூரியனுடைய ரிஃப்ளக்ஷன் பிரதிபிம்பம் அதுல ஒற்றது இல்லை. அந்த தண்ணியில கங்கா ஜலத்திலேயோ சாக்கடை ஜலத்திலேயோ கள்ளுக்குடத்திலேயோ அது ஒற்றதில்லை. ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் நிர்தோஷமாக, எந்த விதமான களங்கமும் இல்லாமல் பவித்திரமாக சமமாக, கள்ளுக்குடத்துல தான் நான் இருக்க மாட்டேன், கங்கா ஜலத்துல தான் இருப்பேங்கிற எண்ணம் இல்லாம எல்லாத்துக்குள்ளேயும்
ஒரு எறும்பு கொசுல சாக்கடையில இருக்கிற புழுல ஆரம்பிச்சு பிராமண சரீரத்திலேருந்து கழுத பன்னியில ஆரம்பிச்சு எல்லாருடைய சரீரத்திலையும் ஒரு குஷ்டரோகியினுடைய சரீரத்திலையும் ஒரு கொலகாரனுடைய சரீரத்திலையும் அதே தேவர்கள் சரீரத்திலையும் அசுரர்கள் சரீரத்திலையும் பிரம்மா பரியந்தம் என்னென்ன விதமான சரீரங்கள் இருக்கோ எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பரமாத்மாவினுடைய பிரதிபிம்பம் தெரியறது. ஆனா அந்த பரமாத்மா ஒண்ணு. எப்படி ஆகாசத்துல சூரியன் ஒண்ணோ அதுபோல அந்த பரமாத்மா ஒண்ணு அப்படிங்கிறத எவன் வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிசைவ சுதாகேச பண்டிதாக சமதரிசினா என்று லோகத்துல எல்லாத்துலயும் பார்த்துட்டு போறோம். அவனும் பக்தன் தான். அவன் உண்மையில அவன் தான் பக்தன். அதுதான் பக்தி. அதுதான் பக்தி. எல்லாரிடத்திலையும் சொல்ல போற அத்வேஷ்டா சர்வ பூதானா மைத்திர கருணை ஏவச்சேன்னு சொல்ல போறான். அத்தனை இவ்வளவு பூர்வ பீடிகை எதுக்குன்னா அந்த 20 ஸ்லோகம் பக்தி யோகத்தை சொல்றதுக்கு தான். அதனால நிர்குணமான பிரம்மத்தை உபாசனை பண்ணக்கூடியவர்கள் இப்படி பகவான் கீதையில சொல்லிட்டே வந்து சிற்சில இடங்கள்ல என்ன பார் அர்ஜுனனுக்கு எழுத்தாப்புல வந்து சொல்றான் இல்லையோ, பக்தியா த்வனன்யயா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுனா. அர்ஜுனா சதுர்புஜ மூர்த்தியா உனக்கு தோத்திரவேத்திரைக்க பானையே என்று ஒரு கையில சாட்ட, ஒரு கையில சங்க பற்றி, ஒரு கையில சக்கரத்தை வச்சுண்டு, ஒரு கையில தோத்திர வேத்திரைக பானையே என்று ஒரு கையில சாட்டைய பற்றி, ஒரு கையில கடிவாளத்தை பற்றி, ஒரு கையில சங்க சக்கரத்தை வச்சு சங்க வச்சுண்டு, ஒரு கையில ஞானமுத்திரை காட்டிண்டு, ஞானமுத்திரை கிருஷ்ணனுக்கு இப்படி காட்டிண்டு உனக்கு அபயாம் அப்படின்னு காட்டுறான் இல்லையா. அப்ப அந்த ரூபம், இந்த ரூபம் நிற்கிற ரூபம் இப்படி இடுப்புல கை வச்சு கோபிகைகளுக்கு இப்படி இடுப்புல கை வச்சுன்னு நிற்கிற பாலகோபாலன் முகில்வண்ணன். முகில்வண்ணன் இல்லையா, மாலே மணிவண்ணா கொஞ்சரா இல்லையா, முகில்வண்ணன் பேர்பாட முற்றம் புகுந்தும் தோழிமாரெல்லாம் முகில்வண்ணன் பேர்பாட மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இல்லையா. அந்த பக்தி வருமா? அப்படி ஒரு ரூபம், இப்படி ஒரு ரூபம், கோதண்ட பாணியா ஒரு ரூபம், நரசிம்மரா ஒரு ரூபம், அப்பேற்பட்ட கண்ணவிரானா ஒரு ரூபம், மத்ய மூர்த்தியா ஒரு ரூபம், வராக சூக்கர வராகனா ஒரு ரூபம் இல்லையா. எந்த ரூபமுமே மனோகரம் தானே. பகவானுடைய எந்த ரூபம் மனதுக்கு இனியது இல்லை, எல்லாமே இனியதுதான். அதனால ரூபம்ங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. மனசு தானா போறது, தானா போறது, தானா போறது. இன்னும் கூட புரிய வைக்கலாம் ஈஸியா. ஒரு குழந்தை இருக்கான், அவன் வந்து அம்மாவை விட்டுட்டு அவன் ஹாஸ்டல் போறான். இப்படி போகும்பொழுது ஒரு பசுமாடு குட்டிக்கு பால் கொடுத்துருக்கு, அந்த இடத்துல ஒரு பூனை பால் கொடுத்துருக்கு, அங்க ஒரு குருவி வந்து வாயில ஊட்டுறது. எல்லாத்தையும் அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு தோன்றது தாய்மை அப்படின்னு ஒண்ணு பாக்குறான். தாய்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வாத்சல்யம், மாத்ரு வாத்சல்யம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாத்ரு வாத்சல்யத்தை பார்த்துன்னு போறான் அவன். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் இடத்திலையும் அந்த மாத்ரு வாத்சல்யத்தை பார்த்துண்டு அந்த மாத்ரு வாத்சல்யத்தையே தியானம் பண்ணிட்டு வர குழந்தை ஆத்துக்கு வந்தோடனே அம்மா அப்படின்னு தன்னுடைய அம்மா மடியில படுத்துட்ட கணத்துல அவனுக்கு அந்த மாத்ரு வாத்சல்யம் ஒரு ரூபமா, அவன் அம்மா ரூபமா அங்க உட்கார்ந்து. அப்ப அவன் அந்த மாத்ரு வாத்சல்யத்தை அவன் தியானம் பண்ணல, மாத்ரு வாத்சல்யத்தை அனுபவிக்கிறான், உணர்றான். அப்ப அந்த அம்மாங்கிற ரூபத்துல இட் இஸ் a personification of மாத்ரு வாத்சல்யம். அம்மான்னு அங்க உட்கார்ந்துருக்கு. அந்த அம்மா இல்லாத சமயத்துல அவன் லோகத்துல அப்படி இருக்கும் பொழுது சன்னியாசியா குடும்பத்திலேருந்து ஆதிசங்கரர் கிளம்பிட்டார், ஆரியாம்பாளை விட்டுட்டு கிளம்பிட்டார். அப்ப அம்மாவை நினைக்காம இருக்க முடியுமோன்னார். உலகத்துல எந்த தாயை பார்த்தாலும் அம்மா அப்படிங்கிறது, ரெண்டாவது பசுமாட்டை பார்த்தா அம்மா, ஒரு பூனை குட்டி போட்டாலும் அம்மா அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய தாய்மைய லோகம் பூரா பார்த்துட்டார். அதனால ஸ்வதேசே புவனத்ரயாம், அதனால தானே சொல்ல முடிஞ்சது அவரால. எங்க அப்பா யாருடானா, எங்க அப்பா பரமேஸ்வரன், மாதா பார்வதி, பிதா தேவோ மகேஸ்வரஹா, யாரும் பந்துக்கள் அப்படின்னா என்னுடைய சர்வே சிவபக்தாக பாந்தவாகா, சிவபக்தர்கள் அனைவரும் என்னுடைய பந்துக்கள். உன் ஊர் எதுன்னா என் சொந்த ஊரா, யாதும் ஊரே யாவரும் கேளிர், எனக்கு எல்லாரும் பந்துக்கள் தான்ப்பா. அது மாதிரி குருஜி சொன்னார், ராதை என் தாய், கண்ணன் என் தந்தை, உன்னுடைய ஊர் எதுனா கோலோகம் என் சொந்த ஊர், கோலோகத்திலேருந்து நான் வந்திருக்கேன். உன் தொழில் என்னன்னா நாம சங்கீர்த்தனம் பஜனை செய்வது என் தொழில் அப்படின்னு சொன்னார் இல்லையா கீர்த்தனத்துல. இது போலதான மகான்கள் பார்க்கிற பரந்த பார்வை. அதே மகான்கள் நமக்கு அந்த கிருஷ்ணனை வச்சுன்னு கொஞ்சம் பொழுது அத்தனை பாவத்தையும் அந்த கிருஷ்ணனை கொண்டு வந்து வச்சுடுறான்.
ரெண்டும் இருக்கு லோகத்துல, ரெண்டும் செல்லுபடியாருது, ரெண்டும் செல்லுபடி. நாமரூபம் இல்லாத ஒரு நிலை, ஆனால் பரந்த நிலை. நாமரூபங்கள் உள்ள எல்லா கல்யாண குணங்களும் நமக்கு பிரேமைக்கு பாத்திரமான ஒரு நிலை. இது ரெண்டும் கீதையில பகவான் சில இடங்கள்ல என்னுடைய பரந்த நிலையை பார் அப்படின்னு 10வது அத்தியாயத்துல விபூதி யோகம்னே சொல்றான். விபூதி யோகம்னே பகவான் சொல்லும் பொழுது எல்லாம் நான் வந்து என்னவா இருக்கேன், சேனானீனா அகம் ஸ்கந்தஹா, நான் படை நடத்துபவர்கள் சேனாதிபதிக்குள்ளே நான் முருகனா இருக்கேங்கிறான் கிருஷ்ணா. அதுபோல சஸ்திரபிரதாம், நான் ஆயுதங்கள் தாங்கியவர்களுக்குள்ளே நான் ராமனா இருக்கேன் அப்படிங்கிறார். அதுபோல நான் பறவைகளுக்குள்ள நான் கருடனா இருக்கேங்கிறான். அஸ்வத்த சர்வ விரக்ஷா, நான் விரக்ஷங்களுக்குள்ள நான் அஸ்வத்த விரக்ஷமா இருக்கேங்கிறான். இதுக்கு என்ன காரணம்னா பரந்த தன்மை. அதுல இருக்கக்கூடிய வைபவத்தை விபூதியை பார்த்து எதுல எல்லாத்துலயும் உயர்ந்த விஷயங்களுக்குள்ள பகவானுடைய விபூதி இருக்குன்னு எப்படி ஒரு குழந்தை எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பகவானுடைய அம்மாவுடைய மாத்ருவாத்சல்யம்ங்கிற விபூதியை பார்க்கறானோ, பிரேமையை பார்க்கறானோ, அதுபோல பகவான் காட்டினான். 10வது 11வது அத்தியாயத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விபூதியும் தனக்குள்ளேயே காட்டினான், தனக்குள்ளேயே காட்டினான், விஸ்வரூப தரிசனம். அதனால கிருஷ்ணன் அர்ஜுனன் பயந்து போயே தவ சௌமியம் ரூபம் ஜனார்தனா தரிசைய, உன்னுடைய சௌமியமான ரூபத்தை, மானுஷம் ரூபம், உன்னுடைய மனுஷ ரூபத்தை காட்டுங்கிறான். கிருஷ்ணன் சதுர்புஜ மூர்த்தியா இருக்கான், 4 புஜத்தோட கிருஷ்ணன் உட்காந்துருக்கான் வைகுண்ட மூர்த்தி மாதிரி. அதான் அர்ஜுனன் சொல்றான் தவ மானுஷம் ரூபம்ங்கிறான். உன்னோட மனுஷ ரூபத்தை எவ்வளவு இறங்கி போயிட்டான் பார்த்தா கிருஷ்ணன் நம்ம அர்ஜுனன் இடத்துல பக்தினால. அதனாலதான் பகவான் சொல்றான் சக்கியேவம் விதோ திரஷ்டும், இந்த மாதிரி என்ன சதுர்புஜ மூர்த்தியா யாரும் பார்த்தது இல்லடா தேவா அப்பி நித்திய தரிசன காட்சினாகிறான். இந்த விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு தேவர்கள்லாம் ஏங்கரா, அவளுக்கெல்லாம் இது கிடைக்கல. அப்சர கிண்ணறர்கள் யக்ஷர்கள் ஆசைப்படுறா, யாருக்கும் நான் காட்டினது இல்லை, உனக்கு நான் காட்டுறேன். என்ன காரணம்னா பக்தோசி சகா சேதி, நீ எனக்கு பக்தன், நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால தானே அர்ஜுன் பகவான் இடத்துல காலை பிடிச்சுன்னு கெஞ்சும் பொழுது நீ வந்து பிதேவ புத்திரஸ்ய, என்னுடைய குறைகளை நீ பொறுத்துக்கணும். அப்பம் பிள்ளைய பொறுத்துக்கிற மாதிரி பிரியேவ புத்திரஸ்ய சகேவ சக்கியு, நண்பனிடத்துல இருக்கிற குறையை நீ பொறுத்துக்கிற மாதிரி பிரிய பிரியாயார்கதி தேவசோடும், மனைவியினிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கணவன் பொறுத்துவது போல 3 நிலைகளை சொல்லி கிருஷ்ணன் என்னை பொறுத்துக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் வேண்டின்றான் அர்ஜுனன் பகவானிடத்துல. அப்படிங்கிறது பகவத்கீதையினுடைய ஒரு சாரம். சொன்ன விஷயம் சாரம். 2 விதமான உபாசனைகள் அப்படிங்கிறத அங்க பகவான் காட்டிட்டார். அந்த 2 விதமான உபாசனைகளை அப்ப அங்க அவ விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும். அதனால இப்ப தெரிஞ்சின்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முயற்சினால கிருஷ்ண கிருபையை அடையிறதை விட பகவானுடைய கிருபையினால பகவானுடைய சரணத்தை அடையிறது சுலபம் அப்படிங்கிறது நம்ம விஷயத்துல நமக்கு ரொம்ப அழகா புரியுது. அதனால இது இப்ப நான் சொன்ன விஷயங்களை 12வது அத்தியாயத்தினுடைய பூர்வ பீட்டிகை, இந்த 12வது அத்தியாயத்தை வியாக்கியானம் பண்ணணும் இல்லையா, பகவத் பாதாச்சாரியால் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு வரா. இதுக்கு முன்னாடி இருந்த 11 அத்தியாயங்கள்ல பல இடங்கள்ல தன்னுடைய பரந்த ஈஸ்வரத்தன்மையை, அந்த நிர்குணத்தன்மையை பகவான் சொல்லியும், சில இடங்கள்ல தன்னுடைய சகுணம், அதாவது ஒன்று நிர்குணம் இன்னொன்று சகுணம், குணத்தோடு நாமரூபங்களோடு கூடின நிலையும் பகவான் சொன்னதுனால அதோட 11வது அத்தியாயத்துல கடைசியில 4 ஸ்லோகங்கள் சொல்லும் பொழுது நான் வந்து பக்தியாத்மனன்யா சக்கிய அப்படிங்கிற விஷயத்த அர்ஜுனனுக்கு சொல்றான். பக்தியாத்மனன்யா சக்கியா அகம் ஏவம் விதோர்ஜுனா ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா என்று நீ என்ன பக்தினால என்ன அணுகினேன்னா என்னோட கலந்துடுவேங்கும் பொழுது இப்ப அர்ஜுனனுக்கு சந்தேகம் என்னன்னா, நீ நாமரூபங்கள் உள்ள பரமாத்மாவா உன்னை வந்து உபாசனை பண்றவா வந்து சுலபமா உன்னை அடைவாளா, இல்ல நாமரூபங்கள் அற்றதான நிர்குணமூர்த்தியா உன்னை உபாசனை பண்றவா உன்னை சுலபமா அடைவாளா? என்ன காரணம்னா, எப்பாடுபட்டாகிலும் நீ என்னிடத்துல அன்பை வளர்த்துக்கணும். கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது பரம பிரயோஜனம், அதுதான் சுவார்த்தம், அதுதான் நமக்கு புருஷார்த்தம், அதை வளர்த்துக்கணும். அப்படிங்கிறதுனால பகவான் 11வது அத்தியாயத்துல கடைசியில இதை ஏன் எடுத்து சொல்றேன்னா, ஆச்சாரிய பகவத்பாதால் அதை சொல்றார். மத் கர்ம கிருத்து மத் பரமோ மத் பக்த சங்கவர்ஜிதா
நிர்வைர சர்வபூதேஷு எஸ்ஸமாமேதி பாண்டவா, என் பக்தன் என்னையே அடைகிறான். இந்த கீதையில 11வது அத்தியாயத்துல கடைசியில சொல்றான். அவன் யாருன்னா மத் கர்ம கிருத்து, எனக்காகவே செயல்களை, இத்தனை நேரம் நான் சொன்னதனுடைய சம்மரி தான் இது, நான் திருப்பி விளக்க முடியாது. மத் கர்ம கிருத்து மத் பரமோ, என்னையே உயர்வா வச்சு. நான் சொன்னேன் இல்லையா, சமையல் பண்ணுனா கிருஷ்ணனுக்காக பண்றேன்னு சொல்றவா இல்ல, உங்காத்து மாமாவுக்கு பிடிக்கும்னு பண்றேன்னு சொல்றதை விட்டுட்டோம், கிருஷ்ணனுக்கு பிடிக்கவேன்னு பண்ணணும்னா உங்காத்து மாமா உன் புள்ள உன்னுடைய பேரம் பேத்தி எல்லாத்த விட கிருஷ்ணன் தான் உயர்வுன்னு உனக்கு அந்த பிரேம அந்த அந்த நிலை வராம மத் பரமோ, நீ கிருஷ்ணனை உயர்வா நினைக்கலன்னா பிரேம வராது. உனக்கு பிரேம வரலன்னா கிருஷ்ணனை உயர்வா நினைக்க முடியாது. அப்ப அந்த பலன் வேற யாருக்காவது கொடுத்துடுவேன், அவளுடைய திருப்திக்காக பண்ணிவிடுவேன், பேரனுக்காக பண்றேன், இன்னைக்கு இவனுக்கு பர்த்டேக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லு. அப்படி இல்லை, குழந்தைக்கு பர்த்டே இருந்தாலும் நம்ம கிருஷ்ணனுக்கு காட்டினா கிருஷ்ணனுக்கு சந்தோஷப்படும், கிருஷ்ண ஆசீர்வாதம் பண்ணுவான்னு சொல்லிட்டேன்னா அப்ப மத்பரமோ, உலகத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் குஞ்சு குழுவான் உன்னுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் விட கிருஷ்ணனுக்கு உயர்ந்த நிலை மத்பரமஹா. மத்கர்மத்துக்கு என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய செயல்களை செய்வன். ஆத்துல பெருக்கிறா, துடைக்கிறா, பாத்திரம் தேய்க்கிறா, புருஷனை ஆபீஸுக்கு அனுப்புறா, குழந்தை வைக்கிறா, டீச்சரா இருக்கா, வெளியில போறா, ஆபீஸுக்கு போறா, பேங்குக்கு போறா, கலெக்டரா இருக்கா, ஃபிளைட் வரைக்கும் ஓட்டுறா, மிலிட்ரியில இருக்கா, ஆடிட்டரா இருக்கா, டாக்டர், எல்லாம் மத் கர்ம, எல்லாம் கிருஷ்ணன். யாதானும் தொழில் செய்வோம் யாதும் அவள் தொழிலாம். தன்னுடைய டியூட்டினாலே கிருஷ்ணன், நம்ம டியூட்டி உபன்யாசம் பண்றது இல்லையா, அதுவே கிருஷ்ணனுக்கு பண்ற அர்ச்சனை. ஸ்வகர்மனா தம் அத்தியட்ச சித்திம் விந்ததி மாணவாக. கீதையில ஆச்சரியமான செய்தி. அப்படி ஒரு உலகத்திலேயே யாரும் தன்னுடைய உன்னுடைய டியூட்டி இஸ் ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். ஒர்க்குங்கிறதா ஒர்ஷிப். ஒர்ஷிப்னு தனியாக கிடையாது பாவனா, ஒர்ஷிப்னு தனியாக கிடையாது. பண்ற வேலையே டியூட்டி, கிருஷ்ணனுக்காக பண்றேன், அதனால மத் கர்ம கிருத்து. ஆனா நீ நான் பண்றேன்னு பண்ணாம கிருஷ்ணனை உயர்வா பண்ணணும். என்ன காரணம்? உலகத்துல நீ எந்த முதலாளிக்கு உழைச்சாலும், நீ எவ்வளவு நன்னா உழைச்சாலும் அந்த முதலாளியினுடைய ஸ்தானத்தை உன்னால பிடிக்க முடியாது. அவன் உன்னை வேலைக்காரனா தான் வச்சிருப்பான். ஆனால் மத்பரமோ அப்படிங்கிற மத்பரமஹாங்கிற பதத்துக்கு இங்க ஆச்சாரியால் சொல்றார், உலகத்துல இருக்கக்கூடிய சுவாமி எஜமானன் விஷயத்துல என்னுடைய எஜமானன் பண்ணினாலும் நீ அந்த சுவாமியா ஆக முடியாது. ஆனா கண்ணனோ நீ சுவாமி விஷயம், இவன் என்னுடைய சுவாமின்னு நினைச்சு இவனுக்காக நீ வேலைக்காரன் நினைச்சு பண்ணினேன்னா கடைசியில ஒன்ன சுவாமியா பண்ணிடுவான். அதுதான் கண்ணனுடைய பெருமை. அதனாலதான் மத் பரமஹான்னு அந்த இடத்துல ஒரு விசேஷம். அப்பேற்பட்ட மத் பக்தா, என்னிடத்தில் பக்தி உள்ளவன், சங்கவர்ஜிதா, நான் எனது என்கின்ற ஆசைகளை விட்டவன், அவன்தான் கர்மயோகி. நிர்வைர சர்வபூதேஷு, எல்லா உயிரினங்களிடத்திலும் அன்பு பூண்டு எல்லோரும் இருப்பது தவிர வேறொன்றறியேன் பராபரமே அப்படிங்கிற நிர்வைர சர்வபூதேஷு, எல்லா உயிர்களிடத்திலும் பிரியமாயிருப்பவன். அப்ப இதுல மத் கர்ம கிருத்து மத் பரமஹா அப்படிங்கிற விஷயத்துல அவன் யாருடான்னா அவன் கர்மயோகி. சங்கவர்ஜிதா, நான் எனதுங்கிற அபிலாஷைகளை விட்டவன், பலன்ல ஆசையை விட்டவன் கர்மயோகி. மத் பக்தா, என்னிடத்திலேயே பிரியம் உள்ளவன் பக்தி யோகம். நிர்வைர சர்வபூதேஷு ஞான யோகம். இந்த மூணும் கொண்டவன் தான் பகவான் பக்தன்னு சொல்லிட்டான். அதனால இப்ப அர்ஜுனனுக்கு கேள்வி ஆரம்பிக்க போறான் பகவான். எத்த மாமேதி பாண்டவா, என்னையே அடைகிறான் அப்படின்னு சொன்னோன்னு அர்ஜுனன் 12வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறான். அர்ஜுன உவாச்ச ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே ஏசாப்யக்ஷரமவ்யக்தம் ஏஷாம் கே யோகவித்தமாஹ. மேற்கொண்டு உபன்யாசம் நாளை தொடரும். கோபிகா ஜீவனஸ்மரணம்.